ஹவு டு லிவ் அ குட் லைஃப். நல்ல வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும் அப்படின்னு பைபிள் பிரகாரமாக என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். எல்லாத்துலேயுமே சரி, லைஃப் முக்கியம் இல்லை, யூ ஷுட் ஹாவ் அ குட் லைஃப். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஓகே, என்னுடைய திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். Proverbs 4:13. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். அதை விட்டுவிடாதே. அதை காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவன். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். அதை விட்டுவிடாதே. அதை காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவனை தரும். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா சொல்லுது. இங்கிலீஷ்ல யாராவது வாசிக்கலாமா? Proverbs chapter 4 verses 13. Keep hold of instructions. Do not let go. God, for she is your life. Hallelujah. புத்திமதியை என்ன சொல்லுகிறார்? புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். அப்பனா பைபிள் சொல்லுது, நம்மள வாழ்க்கையில நல்ல வாழ்க்கை வாழணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க, புத்தி இருக்கணும். ஏன்னா புத்தி தான் என்ன தரதான் கேளுங்க. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவனை தரும். அல்லேலூயா. ரொம்ப பேர் நினைக்கிறீங்க என் வாழ்க்கை ரொம்ப நல்லாகணும்ட்டு. உங்கள் லைஃப் நல்லாகணும்னா பணம் முக்கியம் இல்லை. உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னா வீடு முக்கியம் இல்லை. உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் நல்ல பொண்டாட்டி முக்கியம் இல்லை. உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் நல்ல புருஷன் முக்கியம் இல்லை. உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னா நம்மளுக்கு நல்ல புத்தி இருக்கணும். என்ன இருக்கணும்? ஏன்னா புத்தி தான் உங்களுக்கு என்ன தருதான்? ஜீவனை தருகுது. புத்தி இல்லாதவங்க என்ன ஆகுறாங்க நீங்க சொல்லுங்க. புத்தி இல்லாத சில காரியங்களை சொல்லலாமா? நேற்று சூசைட் பண்ணிக்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நான் படித்தேன் நேற்று நியூஸில். என்ன போட்டுக்கிறாங்க தெரியுமா? 5 வயசு குழந்தை அப்பா குடிச்சிட்டு குழந்தை மேல தூங்கிட்டு இருக்கிறாரு. மதுபானத்தில் குடிச்சு குழந்தை மேல தூங்கின தொட்டு அந்த குழந்தைக்கு மூச்சு விடாத குழந்தை செத்துட்டு இருக்குது. இவர் எவ்வளவு குடிச்சுக்கிறாருன்னா, ஒரு குழந்தை எறும்பு கச்சால என்ன ஆகும்? கத்தம், வலிக்கும். ஆனா அந்த கத்து கூட இவர் அது கூச்சல் போடுறது கூட அது காதுல, அவர் காதுல என்ன பண்ணலையா? ஏன்னா இவருடைய பாவம் அவர் புத்தியை என்ன பண்ணிக்க தெரியுமா? மந்தமாய் மாக்கி விட்டுக்குது. புத்தி இல்லாத வண்டி ஓட்டினா என்ன ஆகுது? ஆக்சிடென்ட் ஆகுது. புத்தி இல்லாத வாழ்க்கை நடத்தினா, புத்தி இல்லாத வாழ்க்கை நடத்தினீங்கன்னா உங்க லைஃப் நல்ல லைஃப் இல்லை தெரியுமா? பிரதர், சர்ச்சுக்கு போறது நம்ம முக்கியமே இல்லை, பக்தி இருக்கட்டும், கொஞ்சம் புத்தியா வாழணும் நம்மலாம். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, புத்தி என்னத்தை தருமா? நம்மளுக்கு ஜீவனை தரும். அல்லேலூயா. எனக்கு அநேக யங்ஸ்டருங்க கேட்குவாங்க, லவ் பண்றது தப்பா? தப்பே இல்லை. யாரை லவ் பண்ற, எப்போ லவ் பண்ற, அதுதான் தப்பு. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஒரு மனைவியை கண்டுபிடிக்கிறவன் எதை கண்டுபிடிக்கிறான்? எதை காட்டிலும் விசேஷமானதெல்லாம்? முத்துக்களை காட்டிலும் விசேஷமானவர்கள். முத்துக்களை காட்டிலும். முத்துக்கள் எல்லாம் எங்க இருக்கும்? கடல் ஆழம், மலைக்கு கீழே இருக்கும். மலைக்கு diamonds will be found under the oceans, under the mountains. Many people want to see the mountain and they'll melt in the mountain, but they don't see the diamonds. கல்யாணம் ஒன்ஸ் தான் லைஃப்ல நடக்கும். எழுதி வச்சுக்க. தாலி கட்டிட்டீனா சாகர வரைக்கும் அவங்க கூட தானே வாழணும். சாய்ஸ் வந்து தான். நல்ல வாழ்க்கை வாழ்றியா, நாரி போன லைஃப் வாழ்றியான்ட்டு. ஆமென். அல்லேலூயா. புத்தி யாரால நம்மளுக்கு கத்து தருவாங்க சொல்லுங்க? வெரி குட். பைபிள் சொல்லுது, புத்தியை கற்றுக் கொடுக்கணும் யார் தெரியுமா? சத்யா பிரதர் சொன்ன மாதிரி they are a good teacher. பைபிள் ஜீசஸ் யார் நம்மளுக்கு? அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னது? ரபி. சொல்லுங்க, ரபி. நல்ல போதகர் அவர். ஆமென். அல்லேலூயா. உங்களை ரொம்ப அழகா உன் குடும்பத்தை நடத்த நம்மளுக்கு ஒரு ரபி இருந்த மாற்றம் போதும் என் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும்.
பணம், காசு, வீடு, பொருள், ஆஸ்தி, புள்ள, பேர புள்ள, அந்த புள்ள, இந்த புள்ள, எந்த புள்ள இல்லாவிட்டாலும் இயேசு என் வாழ்க்கையில இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். எவ்வளவு பேர் வாழ்க்கையில் இது ருசித்து சொல்றீங்க, இவர் இருக்கிறதோட தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குது. புத்தி ஒரு மனுஷனுக்கு என்னத்தை தரும்? அந்த புத்தியை காத்துக்கொள்ளுன்னு சொல்றாரு. புத்தி வந்துட்டு போக கூடாது. புத்தியை என்ன பண்ணணும்? நீ அத உறுதியாய் நில்லு. புத்திய ஒரு டிசிஷன் எடுன்றாரு. புத்தியா ஒரு வேலை வேண்டாம்னா வேலை வேண்டாம். ராமம் பகல வேலை செஞ்சு நீ யாருக்கு சம்பாரிச்சு யாருக்கு போட போற? சில அம்மாமாருங்க புத்தி இல்லாம வேலைக்கு போறாங்க. 7 வீடு 8 வீடு செல்டி செத்து போயிடுவாமா? ஏன் நீ 7 வீடுக்கு போற? 7 வீட்டுக்கு போயிட்டு உன் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. அந்த மாதிரி காசு உன் பிள்ளைய அழிச்சிடும். எவ்வளவு பேரோட பிள்ளைங்களை அழிச்சு போனது என்ன தெரியுமா? ஓவர் பாசம் கொடுத்து தான். புத்தியோடு நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாகும். புத்தி இல்லாதவங்க செஞ்சவங்க தான் என்கிட்ட ரொம்ப பேர் வராங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு சாதாரணமான வண்டியே நீங்க சரியா ஓட்டலன்னா போய் ஒரு இடத்துக்கு என்ன ஆக மாட்டீங்க? ரீச் ஆக மாட்டீங்க. வாழ்க்கை கூட நீ ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகணும்னா நீங்க ரொம்ப புத்தியா நடந்துக்கணும். ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, புத்தியை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு, அதுதான் உனக்கு ஜீவன். பணம் இல்லை உனக்கு உயிர். பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு புத்தி வேணும். பணத்தை எப்படி செலவு பண்றதுக்கு உனக்கு புத்தி வேணும். பணத்தை எப்படி சேவ் பண்றதுக்கும் உனக்கு புத்தி வேணும். யாருக்கிட்ட கொடுக்கணுமோன்றதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? அப்பனா பணத்தை காட்டிலும் உலகத்துக்கிற எல்லாத்த காட்டிலும் நமக்கு நல்ல புத்தி வேணும். ஒரிசால ஒரு நியூஸை படிச்சுருந்தேன். 2 இன்ஜினியருக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? குளிக்கிறதுக்காக போய்க்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க ஆலோன்னு சொல்லிட்டு அங்கே எழுதிக்கிறாங்க. அங்கே டீப் இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறாங்க. ஆனாலும் இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க? டீப்பில் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு போய்க்கிறாங்க. 2 இன்ஜினியரும் காண போயிட்டுக்கிறாங்க. என்ன படிச்சுக்கிறோங்க இவங்கெல்லாம்? எப்படி எடுத்துன்னு வந்தாங்க தெரியுமா? கையை, காலு, மூக்கு, வாயெல்லாம் நல்லாகுது. ஒரு இன்னர் வேரோட அவனை தூக்கின்னு வந்து ஒரு டவலை மூஞ்சி மேலே போட்டு பேக் பண்ணி எடுத்துன்னு போயிட்டாங்க. கொஞ்சம் புத்தியில நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா உங்க லைஃபே மெஸ்ட் அப் லைஃப். உங்க லைஃப் என்ன மாதிரி क्वेश्चन தெரியுமா வரும்? ஒரு நாள் சாவ மாட்டே, தினந்தோறும் சாவை சந்திப்பாய். அந்த வசனத்தை உங்களுக்கு தரேன். ஏன்னா ஒரு நாள் செத்துட்டா பரவாயில்ல, தினந்தோறும் அவங்க கூட தானே சாவணும். எத்தனை அம்மாங்க இன்னைக்கு அழுகுறாங்க. புத்தி இல்லாத ஒருத்தனை போய் சூஸ் பண்ணிட்டு குடிக்காரன் பொம்பளைங்களை இஷ்டப்படுறான். பணத்தின் பிரிய ஒரு பிள்ளைங்களை வலிக்கிறதுல ஒரு கவனிப்பு இல்லை. அவன் வாழ்க்கைக்கு சுகமா வாழ்ற. அதே மாதிரி இந்த பைத்தியக்கார மாதிரி 5 வயசு குழந்தை மண்ணில் எடுத்துன்னு போய் போட்டாங்க. இவனுக்கு புள்ள இருக்குது, ஆம்பளன்ற வித்த காட்டினா. ஆனா அவனுக்கு என்ன இல்லை? அதுக்கு தான் கடவுள் சொல்றாரு, மிருகம் கூட பிள்ளைய பெத்துக்கும், ஆனா அது என்ன பண்ணாதா? வலுக்காது. ஆனா மனுஷனுக்கு கர்த்தர் அறிவியை என்ன கொடுத்துக்கிறாருன்னா, புத்தியோட நடத்துங்க. உங்க பிள்ளைங்களை கூட சொல்றேன், புத்தியோட நடத்துமா. எல்லாத்தையும் நீயும் தலையில போட்டுக்காத. செத்து போவ, நீ ஜல்தி செத்துடுவ. அதுங்க நல்லா இருக்கும், எருமைங்க. அல்லேலூயா. உங்களை பிள்ளைங்களை வளர்க்கறதுல புத்தியா வளங்க. ஆம்பளை பிள்ளை, ஒரே ஆம்பளை பிள்ளை எனக்கு, இவனுக்கு ரொம்ப கொஞ்சம் செல்லம் கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. செல்லம் கொடுங்க வேண்டான்ல, ஆனா கண்டிக்கிற நேரத்தை என்ன பண்ணுங்க? கண்டிங்க. அல்லேலூயா. நான் சொல்ற பாருங்கம்மா, ஆண்டவர் சொல்லி கூட நீ கேட்கலன்னு வாழ்க்கை நீ உருப்படவே மாட்டேன், மேல வரவே மாட்டேன். எழுதி தரேன் உனக்கு. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் கண்டிப்பா நிறைவேறும். நிறைவேறவங்கெல்லாம் என்கிட்ட வந்துக்கிறாங்க. நிறைவேறவங்கெல்லாம் ரொம்ப பேர் மண்ணில் போய் படுத்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? என்ன இல்லை அவங்களுக்கெல்லாம் புத்தி இல்லை. நல்ல லைஃப் வாழலாம் உனக்கு என்ன இருக்கணும்ப்பா? புத்திக்கணும். கல்யாணம் கட்டுறதுக்கு என்ன இருக்குதுமா? ஒரு வயசு இருக்குது. சொல்லு, ஒரு வயசு இருக்குது. உனக்கு வயசுக்கு தகுந்த ஆசை வந்துச்சுன்னா உனக்கு புத்தி போயிடுச்சு, உனக்கு ரொம்ப பெரிய மோகம் வந்துட்டுக்குதுன்னு அர்த்தம்.
நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. 1 இல்ல 2 குழந்தை பெற்றுக்குவா, அவ்வளோதானே. அல்டிமேட்டா என்ன, உனக்கு ஒரு 2 குழந்தை பெற்றுக்கணும், உன் இச்சையை அடுக்கிறதுக்காகத்தான். ஆனால் பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? லவ்னு வாங்க. என்கிட்ட வராத, பெரிய கல் எடுத்து அடிச்சிடுவேன். புத்தியா நடங்க. அம்மாங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கூடமா உன் புள்ள கெட்டு போறதுக்கு காரணம் நீங்க தான். நல்ல குடும்பம் வாழணும் ஜெபம் பண்ணா மாத்திரம் பத்தாது, புத்தியா நடத்தும் உன் பிள்ளைகளை. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க புள்ளைய நடத்துது, அது உன்னுடைய கடமை. எங்க அம்மா எனக்கு பாசத்தை கொடுத்துக்கிறாங்க. நான் வெயில்ல கோலி ஆடின்னு இருப்பேன், தோசை கரண்டி எடுத்துட்டு வந்து அடிக்குவாங்க பாரு அடி. பக்கத்துல யாரெல்லாம் கோலி ஆடிங்கிறானோ அவெல்லாம் ஓடிடுவான். பைபிள்ல சொல்லுது, உன் பிள்ளைங்களுக்கு அன்பை கொடு, அதே நேரத்தில் பெருமை கூட என்ன பண்ணு, காட்டு நீக்கிறாரு. வெறும் அன்பை மாற்ற கொடுக்காதீங்க, ரொம்ப பெரிய வம்புல எத்தனை வந்து விட்டுருவோம். அது அப்படியே எல்லா மனுஷன் முன்னாடி என்ன பண்ணிட தெரியுமா, அது உன் தலை கீழே போட்டுரும். அல்லேலூயா. பிரதர்ஸுங்களுக்கு சொல்றேன், சிஸ்டர்ஸுங்களுக்கு சொல்றேன், பிள்ளைங்களுக்கு சொல்றேன், வயசுல பெரியவங்களுக்கு சொல்றேன், வயசு பெருசான மாற்றம் முக்கியம் இல்லை, உங்க புத்தி கூட கொஞ்சம் மாறணும். புத்தியா பேசுங்க. புத்தி இல்லாத பேச்சு என்ன வர தெரியுமா? சண்டையை வர வைக்குமா? என்ன வர வைக்கும்? ஒரு குழந்தை அதுதான் சொல்லுது அவங்க அம்மாட்ட பார்த்து, நான் செத்துடுறேன் மம்மி, நீ என்ன எதான் பண்ண நான் செத்துடுறேன். சாவுனா இதுக்கு யார் கத்து கொடுத்துருந்த? புருஷன் புஞ்சாதி முன்னாடி என்ன பண்ணிக்குவாங்களா? குழந்தை எதிர்க்க பேசிக்குவாங்க. நான் செத்துடுறேன்ப்பா, நீ சொன்ன தொட்ட நெக்ஸ்ட் அது என்ன பண்ணுது? சாவுது. நீ குடிக்கிற தொட்டவும் போய் என்ன பண்றான்? குடிக்கிறான். உன் முன்னாடி பார்த்தான், அவன் செய்யறான். எங்க அப்பாவே உயிரோடு இருக்கும்போது நான் ஏன் உயிரோடு இருக்க மாட்டேன்? அவனுக்கு ஒரு நம்பிக்கை தருது நீங்க தான். பாவத்துக்கு வழிகாட்டி என்ன தாயா மாறிடாத, மகனா மாறிடாத. பைபிள் சொல்லுது, உன் வயிற்றுல நெருப்பு தூக்குற மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துருமா. என்னைக்குமே சத்தியம் பொய்யா மாறாது. ஆமென், அல்லேலூயா. புத்தியா ட்ரெஸ் பண்ணுங்க. புத்தியா இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல உன் போட்டோவை போடு. சர்ச்சுக்கு வாழ்க்கை அழிஞ்சிடுமா. ஊட்டியில் ஒரு பொண்ணுடைய நியூஸை கேள்விப்பட்டேன். அதுக்கு 16 வயசு பொண்ணு, அதை படிக்கிறதுக்காக ஒரு தமிழ்நாட்டிலேருந்து வந்து அது ஊட்டியில் செட்டில் ஆகிக்குது. அங்கே படிச்சுன்னு இருக்கும் போது எங்கேயோ அந்த படிக்கிற இடத்துல யாரையோ ஒரு பையனை லவ் பண்ணிக்குது. லவ் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, 2 பேரும் பார்ட்டி பண்ணிக்கிறாங்க. பார்ட்டி பண்ண போது இவன் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறான். ட்ரிங்க்ஸில் என்ன பண்ணுவானா, கொஞ்சம் போதை பொருட்கள் எடுக்குவானா. அந்த பழக்கத்தை இந்த பொண்ணுக்கும் கற்றுக் கொடுத்தானா. 2 பேரும் நல்லா நம்ம என்ன பண்ண முடியும், செக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு. போதை உச்சக்கல்லத்துக்கு ஏறும் போது அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம பொண்ணு செத்துட்டு இருக்குது. பையன் அன்கான்ஷியஸ் ஆகிக்கிறான். 1.5 நாள் விட்டு அந்த ரூம் ஹோட்டல்கார் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. பையன் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டுக்கிறானா, பொண்ணு செத்துட்டுக்குதான். உன் குழந்தை வயிற்றுல தாங்கணும்னா உனக்கு ஒரு வயசு வேணும் தெரியுமா? உன் கர்ப்பம் வந்து பெருசாகணும், அப்பதான் குழந்தை தாங்கும். நீயே இழுண்டு இருந்து மகன் குழந்தை காசப்பட்ட குழந்தை வரும், நீ போயிடுவ மேல. எழுதி தர, இதுதான் சத்தியம். ப்ரீமேச்சூர் பேபிஸ் ஏன் பொறுக்க தெரியுமா? கர்ப்பத்தில் என்ன இல்லை தெரியுமா? ஸ்ட்ரென்த் இல்லை. கல்யாண வயசு வரட்ட கல்யாணம் கட்டிக்கோ, அழியாத நாய் மதி. புத்தியா நடந்துக்கோ. ஒருத்தன் கல் தண்ணி கொடுத்துட்ட, உன்னை அடிச்சாலும் திட்டுனாலும் உதைத்தாலும் அவங்கிட்ட தான் நீ வாழ்ந்தாகணும், இல்லைன்னா நீ விதவியாய் வாழ வேண்டும். அம்மாங்கள் சொல்றேம்மா, உன் புள்ளிய நீ மாற்ற நல்லா வழுக்கல புத்தியா சொல்றேன் பாரு. அவன் கெட்டு போறதுக்கு காரணமே நீ தான். டிவி பார்க்குறாங்களா, இவ்வளோ நேரத்துக்கு பார்க்கணும், இந்த சேனல் தாப்பாங்க, அதுக்கு மேலே பார்க்கக்கூடாது. உங்கள் கண்ட்ரோலில் தான் அவங்க இருக்கணும், அவங்க கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கக்கூடாது. என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் பிரதர்ன்னு சொன்னேன்னா உன் வளர்ப்பு சரியில்லை. உங்கள் பேச்சை தான் அவங்க கேட்கணும். இன்னி வரைக்கும் எங்கள் அம்மா திட்டுற மாதிரி என்னை யாரும் திட்டுறதில்லை. கேட்டு பாரு, இங்கே தான் இருக்கிறாங்க. இன்னி வரைக்கும் என்ன திட்டுறாங்க, நான் எதனா தப்பு பண்ணேன்.
அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. இன்னைக்கு அந்த திட்டின மாதிரி தான் நான் இந்த இடத்துல ஊழியக்காரனாகிறேன். ஆண்டோட 5வது கட்டளை என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு சொல்ற, தாய் தகப்பனை என்ன பண்ண, அவங்கள தூக்கி நிக்கவே. அப்பதான் நீ என்ன இருக்குவ, நீங்க பூமியில நல்லா வாழ்வ. அவங்க மனசுல நெருப்பை வத வச்சுட்டு சுடுகாடா மாத்திட்டு நீ எந்த ஹீரோ கூட போனாலும் நீ இவங்களுக்கு கல்பலி வச்சினா உனக்கு காக்கா தோப்பு வச்சுறாரு. இல்ல என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்களாம்? நான் கேட்குற கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அந்த மாதிரி எப்படின்னா வாழ்றதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படித்தான் வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை. கடைசியில் அவர்கிட்ட தான் வந்து விழணும். தெரியுமா? தெரியுமா தெரியாதுங்களா? பணம் வந்துச்சுனால கொம்பு வரக்கூடாது, புத்தி வரணும். புத்தி இல்லாதவன் என்னத்தை எழுந்து போவானா? ஜீவனை எழுந்து போவான். இன்னைக்கு வண்டி எப்படி விட்டுக்கிறான், டியூக் வண்டி, அது ரொம்ப ஃபாஸ்டா போகுது. அதை நல்லா ஓட்டினா கரெக்டா போய் ரீச் ஆகிற. புத்தி இல்லாத ஓட்டினா எப்படி வர? 2 வீலர்ல போயிட்டு 4 வீலர் ஆம்புலன்ஸ்ல இப்படி போற. இப்படித்தான் போன. இப்படி எப்படி போற சொல்லு? அங்க நீ போய் நின்ற, இன்னொருத்தர் அப்படி தூக்கின்னு போயின்னுக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு நீ போய் ரீச் ஆக முடியாது. வாழ்க்கை கூட அவ்வளோதான். ரொம்ப உஷாரா இருங்க. அம்மாங்களுக்கு சொல்றேன், பிள்ளைங்களுக்கு சொல்றேன், அன்பா கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன், உன் மான மரியாதை உன் பிள்ளை எடுத்துரும். புத்தியா வளரு. கஷ்டம் நான் என்னன்னு கத்து கொடு உன் பிள்ளைக்கு. எல்லா கஷ்டத்தை நீ எடுத்துக்காத, பிச்சை எடுக்க வைக்குவா உன்னை. என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது, என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது. இல்ல, கத்து கொடு கஷ்டத்தை அவங்களுக்கு. எல்லாத்தையும் நீ எடுக்கிறதுக்காக கர்த்தர் கொடுக்கல, சுகத்தை மாற்ற பெற்றுக்கொள்ளதுக்காக நீ எடுக்கல. பைபிள் சொல்லுது, உன் பிள்ளையை கடிந்து கொள், அப்பொழுது உனக்கு கனத்தை கொண்டு வருவார்கள். ஆமென், அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன், புத்தியா வாழுங்கம்மா. யார் வீட்டையும் எச்ச தட்டெல்லாம் கழுவி உனக்கு சோறு போடுறாங்க. உனக்கு அவ்வளோ கூட அறிவுன்றது இல்லை. காதல், மோகம், இச்சை, ஆண்டவர் கோபத்துக்கு ஆளாயிடாத, செத்து போயிடுவ. ஒரே நாள் செத்துனா கூட பரவாயில்ல. பாரு, ஒருத்தர் சூட் கேஸ்ல 18 வயசு பொண்ணை வெட்டி போட்டுக்கிறான். அரேஞ்ச் மேரேஜ்ல இங்க இன்னைக்கு கல்வி ஓடின்குது. நீ என்னத்த ஜத புடிச்சுன்னு உக்கானிங்கிற? புடி ஜத சூட் கேஸ்ல வர. தம்பிங்களா, உனக்கும் சொல்றேன்பா, பொண்ணு நல்லா இருக்கிறது நல்லா பாத்துறாத, மலைய பார்க்காத, மலை உள்ளக்கிற வைரத்தை பார். அப்பதான் உன் கஷ்டத்துல நிக்கும். இல்ல சூட்கேஸ் தூக்கின்னு ஓடிடும். இல்ல உனக்கு இன்னும் நல்ல பேர் பையனை வந்தா ஓடிடும். அதுவும் புத்தியா ஒரு பொண்ணு கல்யாணம் கட்டிக்கோ. அழுவுறாயா வந்து ஒருத்தர் அழுவோம் பார்க்கும்போது மனசு கஷ்டம். அது நம்புன பிரதர், இவனை வாழ்க்கையை அழிச்சிட்டான். 5 வயசு குழந்தைய சாவடிச்சுக்கிறான் அவன் ஆசைக்காக. ஏமாந்து போவாதீங்க. இன்னும் தெரியுமா, கடவுளை யாரை என்ன பண்ண முடியாது தெரியுமா? அவ்வளோ அளவுக்கு நீ டேலண்டடான பர்சனே இல்லை. ஒரே ஒரு நர்மு உள்ளுக்கிறது போயிட்டு கரெக்டாக பிரெயின் போகிறது ஸ்டாப் ஆச்சுன்னா மென்டலி உன் பேர் லேண்ட்மார்க் என்னன்னு கொடுவாங்க தெரியுமா? யார் அவங்க? பிளட்டு. இங்கே போகிற பிளட்டுனா நீ டெட்டு. ஒரே ஒரு நரம்பு. ஸோ வேண்டாம், புத்தியா வாழ கற்றுக்கங்க. சர்ச்சுக்கு வந்தீங்களா, புத்தியா ட்ரெஸ் ஆகுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. ஆனால் என்ன பண்ணுங்க, டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணு. கல்யாணம் ஆயிடுச்சா, புத்தியான வார்த்தை கட்டும், கல்யாணம் ஆன மாதிரி நடங்க. அப்போ தான் எவனும் உன்னை என்ன பண்ண மாட்டான், பார்க்க மாட்டான். அங்கே கூட வந்து 16 வயசு மாதிரி நீ ஆக்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா உன்னை கரெக்ட் பண்ணிடுறான். அவன் க்ளீனாக கரெக்ட் பண்ணிடுவான். அவனை கரெக்ட் பண்ணிட்டானா ஒன்றும் இல்லை, உன் கூட ஒரு தப்பு பண்ணுவான். அது ஒரு 2-3 வீடியோ எடுத்து வச்சுக்குவான். உன்கிட்ட இருக்கிற காசு எல்லாம் கறக்கிடுவான். உஷாராரு. புத்தி இழந்தவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்குது. அவங்களாம் உன் மாம்சத்துக்காக தாம வராங்க. இச்சைக்கு வயசே இல்லை தெரியுமா? இச்சைக்கு என்ன இல்லை. நீ சின்ன பொண்ணு நம்பாதமா. குரூப் ஸ்டடிஸ் பண்றாங்கன்னு சொல்லாதே. குரூப்பா வந்து காலில் வந்து விழுவோம். 1 2 3 மம்மி என்னை பிளஸ் பண்ண மம்மின்னு.
நீ குரூப்பை ஆசீர்வதிக்கணும். பண்றாங்களா பண்றது இல்லையா? அதெல்லாம் உள்ள ஒரு வெறிய வச்சுன்னுக்கிறேன். வசனத்தை கேட்குற ஆண்டவட்ட எத்தனா கொடுப்பா, அப்படியே போறேன்னு தெரிஞ்சிச்சு, வெடி கட்டின்னு எத்தனை போய் தூக்கின்னு போயிடுவாங்களெல்லாம். அள்ளிதுங்க நாய்ங்க மாதிரி. சந்தா எப்படி நாய் வீட்டுக்கு வந்தா சுத்தம், அது 10 நாய் சுத்தம். அந்த மாதிரி சந்தா பைபிள் சொல்றது வேசிங்க அப்படித்தான் சுத்துவாங்களாம். சந்தில லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு நிற்கமா, டார்க் லிப்ஸ்டிக் போடுமா, போட்டு டார்க்கா போடு, டேட்டு குத்திக்கோ டார்க்கா. கல்யாணம் ஆனவங்க மாதிரி வாழ்ந்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்குமா? If you want to live a good life, you have to sacrifice something in your life. சும்மாலாம் குட் லைஃப் வராது, கெட்டு போன பால் தான் வரும், குட் லைஃப் வராது. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லு, அதுக்குன்னு ஒரு காலங்க தான். சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அழுக ஒரு காலம் உண்டு. உனக்கு மூக்கு, கை, காலு, நரம்பு எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா உன் நல்ல லைஃப் பார்ட்னர் ஆண்டவர் தருவார். உனக்கு ஒரு நல்ல குழந்தைய கர்த்தர் தருவார். தாய் தகப்பன் நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, இது எச்சரிக்கையா வச்சுக்கோங்க, எல்லாம் கைவிட்டு போயிடும். அல்டிமேட்டா உங்களை கேட்குற ஒரு கேள்வி ஒன்னே ஒன்று தான், பிள்ளைங்களை பெற்ற அம்மாங்களுக்கெல்லாம், யாருக்காக நீங்க கஷ்டப்படுறீங்க? என்ன சொல்லுவாங்க? அதுங்களே கெட்டு போயின்குது. அப்போ நீங்க சம்பாரிச்சதெல்லாம் அடே லத்தாண்டி கொஞ்சம் எப்படி அடிமாக போயின்கிற மாதிரிக்கிற இங்கேருந்து லத்தக்கா வா வா அலர்ட் வா வா, சத்தியம் உன் காதில் ஏற விடாத பாதி உன்னை அப்படியே தாளாட்டுறான் பிசாசு. நைட்டெல்லாம் மொபைல் பார்த்துச்சு லத்தாக்கா, இங்கே சர்ச்சில் வந்து தூங்கின்குது. பரலத்தக்கா கவனமாக கேளு, இல்லை உனக்கு வாழ்க்கையவே இங்கே கிடைக்கிறது உனக்கு என்ன தெரியுமா? ஜீவன் கிடைக்கிறது தான் சபையில கத்த தருவார். இங்க கோட்டை விட்டுறாத, எல்லா இடத்துலயும் கோட்டை விட்ட மாதிரி கணக்கு இங்க தெரியுமா? எங்க கடவுள் காப்பாத்துறதுக்காக தான் உன்னை கொண்டு வந்தார். Not to condemn you, but to save you. நான் சொல்ற சில வார்த்தைகள் உங்களுக்கு வலிக்கும், பரவாயில்ல ஏற்றுக்கங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கசப்பு என்னைக்குமே உனக்கு சுகத்தை கத்த தர ஆசைப்படுவா. ஆமென், அல்லேலூயா. எனக்கு புத்தி சொல்றவங்க யாரும் இல்லம்மா, ரொம்ப அழிஞ்சு போனேன். இன்னைக்கு புத்தி சொல்றவங்க இந்த உலகத்தை ரொம்ப கம்மியான ஜனங்க. சார்ல்ஸ் இல்லையா? உன் நல்லது சொல்றவங்க இந்த உலகத்தை யாராவது இருக்கிறாங்களா? இல்ல, நல்லது பெற்றுக்கொண்டு போறதுக்குறாங்க. இன்னைக்கு சர்ச்சை ஓப்பன் பண்ணி ஊழியக்காரை வச்சு வாழ்க்கையில புத்தி சொல்ல, அப்ப எவ்வளவு நேசிக்கிறார் கர்த்தர் உன்னை. உன்னை அழிக்கிறதுக்கு வேணா 10 பேர் இருக்கலாம், உன்னை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் எவ்வளவு தூரம் ட்ரை பண்றாரு பாரு. ஆனா இப்ப கூட நீ வேண்டான்னு எக்ஸ்கியூஸ் சொன்னீங்கன்னா உன்னை யார் காப்பாத்துவாங்க? நான் கேட்கிறேன், யார் காப்பாத்துவாங்க? பொட்ட பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உஷாராயிரு. ஃபேஸ்புக்ல எல்லா ஃப்ரெண்டும் என்ன பண்ணிடாத, அக்செப்ட் பண்ணிடாத. ஃபேஸ்புக்ல வாங்கிட்ட OLXல விற்க முடியாது. கவனமா தெரிஞ்சுக்க, புத்தியா நடந்துக்க. என்னென்ன போட்டோஸ் போடுறே உஷாராயிரு. ஒரு பொண்ணை வந்து பிளாக்மெயில் பண்ணி எவ்வளவு வாங்கிக்கிறா தெரியுமா? காசு 7 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறான். ஒன்றும் இல்லை, அந்த ஃபோட்டோட ஐடியை வந்து ஸ்கேம் பண்ணி அதோட பாஸ்வேர்டெல்லாம் எடுத்து நேக்கான அது ஃபோட்டோவை எடிட் பண்ணி என்ன பண்ணிக்கிறான், இன்ஸ்டாகிராமில் விட்டுக்கிறான். ஏழு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறான். யாருடைய காசு அதெல்லாம்? யாருடைய காசுமா? ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க அதெல்லாம். ஆனால் பிசாசு எப்படி எடுத்துன்னு போயிட்டான் பார்த்தியா? கல்யாணம் ஆனவங்க ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா உஷாராகணும். நீங்களாம் தெரியாதவனுக்கெல்லாம் ஹாய்னா ஹாய், ஹார்ட்னா ஹார்ட்டு அனுப்பின்காதீங்க. ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போவேன். அந்த அட்டாக் வந்தா கூட பரவாயில்லப்பா, டக்குன்னு வந்தா பட்டுன்னு போலாம். டெய்லி சாவேமா. இவங்ககிட்டயும் துப்பு வாங்கணும், நீ அவன்கிட்டயும் துப்பு வாங்கணும். புத்தி என்னத்தை தருமா? ஜீவனை தரும். அப்ப புத்தி இல்லாதவர்களுக்கெல்லாம் என்னத்தை தரும்? அதுதான் என்ன, ஜீவன் இல்ல. சரி வாசிக்கல வாங்க, நம்ம சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க. என்ன பாஸ்டர் காலையில கூட்டணும் வந்து சாவடிக்கிறாரு. நான் அடியிலம்மா, வாமா
உங்களுக்கு எவனோ இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறதுல அது ஒரு பெரிய விஷயம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. ಯಾವುದಾದ್ರೂ ನನ್ಗೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಮಾಡಿದ್ರೆ ನಾನು ಏನು ಮಾಡ್ತೀನಿ, ಜೀಸಸ್ ಇರ್ತಾರೆ ನೋಡ್ರಿ ಸ್ವಲ್ಪ. என்ன சிஸ்டர் மறந்துட்டேன் நான். அவன் ஆத்துமாಗೆ நான் தமிழில் வாசிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம். எனக்கு ஒருத்தர் விரோதமாய் ஒருத்தர் எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறவனோ ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. என்னத்தை லவ் பண்றாங்களா இப்ப இவங்கலாம்? ஒருத்தர் சொல்லுகிறார், நான் தலை கீழே தான் விழுந்து சாவேன். சில பண்ணிங்களாம் என்ன பண்ண தெரியுமா, நான் இப்படித்தான் சாவேன் மம்மி. நீங்க என்ன தெரியுமா சொல்ல, மகளே அழகா போய் செத்து போமான்னு. என்கிட்ட வந்தால் நல்ல ஸ்ட்ராங்கான பாய்சன் தருவேன். ஏன்னா இது பொழிச்சுக்கிச்சுன்னா திருப்பி நம்மளுக்கு பிரச்சனை இல்லையா? நம்ம தான் போய் ஹாஸ்பிட்டலில் ப்ரேயர் எல்லாம் பண்ணுவோம். ஆண்டா பீஸே தேவையில்லை, அவரே சொல்லிட்டாரு. நீ என்னத்தை விரும்புற? நீ சாவ நீ விரும்புன, நான் வந்து உன்னை காப்பாற்றணும். தம்பியா, நீ சாவ தெரிஞ்ச நான் ஏன் காப்பாற்றணும்? நீ ஏன் சாவரன்னு டிசைட் பண்ணிட்டு பிறகு நான் எப்படி காப்பாற்ற முடியும்? நீ வாழணும்னு நினைச்சாதான் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. இமோஷனலா லைஃப் எல்லாம் நல்லா இருக்காதுமா சொல்ற பாரு. ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க இமோஷனலா இருக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவலா யாரெல்லாம் வாழ்றீங்களோ நீங்க எல்லாம் என்ன இருக்கக்கூடாது தெரியுமா? இமோஷனலா இருக்கக்கூடாது. அவன் ஏன் ஹைட்ல இருக்கிறான், அது ஏன் ஹைட்ல இருக்குது, தூக்குறான். நெக்ஸ்ட் ஆங்கர் லேடி மாட்டி ஹைட்டா மாட்டுறான். அப்படியே வா, எனக்கு கையெல்லாம் அறுத்துக்கிறானா, இன்னைக்கு அவன் கையை அறுத்துவன். என்னத்தான் இருக்குவான்? இப்ப இது ட்ரையலு. தாலி ஏறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன காட்டுறான்? ரத்தத்தை காட்டுறான். பாருமா, பாத்துக்கோ, நீ கட்டின பிறகு ஏன் கை அறுக்காது? ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவான் அப்பா. உன் மெட்டியை பார்த்து கண்டுபிடிக்குவாங்க. ஐயோ வேண்டாமா, ஃப்ரிட்ஜ் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்காது. இப்போ அப்கிரேட் ஆகிட்டுக்குது, மைக்ரோ ஓவன் வந்துட்டுக்குது, வேக வச்சுடுவாங்க. அல்லேலூயா. என்னை வெறுக்கிறவன் எதை விரும்புறானா? புத்தியை வெறுக்கிறவன் என்னத்தை விரும்புறான்? கலைச்சிட்டு வந்து நிற்குவான் பிச்சைக்காரவன். ₹1 தன் நாய்க்கு ஏன்ட்டப்ப ಈ ನಿಲ್ಚಿ ನಿಂದೆ ಲಾಸ್ಟ್ ಚಿರಿ ಉಂದದು ಈ ನಿಲ್ಗಿರವರೆ ಒಂದು ಚಾಪ್ಟರ್ ಮುಂಜಿಚ್ಚಿ ತಾಳಿ ಆಣ பெருகி ஈயே இல்லை ஏதா வந்துச்சு கதை உனக்கு. ஏன்னா நீ என்னத்தை விரும்புற? உனக்கே தருவார் கர்த்தர் அத்தை. அழகிகளே உங்களுக்கே தருவார். அழகு ராஜா உனக்கு வராருப்பா. பஸ் ஸ்டாப்ல போய் எடுத்துன்னு வந்துற. நீ உன் ஆண்டவர் சொன்னாரா, போடா பஸ் ஸ்டாப்பை பொறுக்கின்னு வான்னு. பொறுக்கு பஸ் ஸ்டாப்லேயே திருப்பி விட்டுதான் போகணும். நீ அதை பா, இது என்னால் ஆவாதரா, நீயே வச்சுக்கடான்ட்டு. ஆமென், அல்லேலூயா. பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறோம் எப்படி தெரியுமா? பையங்களுக்கு சொல்கிறேன் பாருப்பா, உன் பொண்டாட்டியை வந்து டைமண்ட் மாதிக்கணும். டைமண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மேரேஜ் வந்து ரொம்ப ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டமான டாஸ்க் அது. நான் உங்களை கேட்குறேன், எவ்வளோ பேர் கல்யாணம் ஆகிடுக்குதுங்க? கை தூங்க. வெரி குட். ஒரு ஆனஸ்டாக கேட்குற கேள்வி, பொய் சொல்லாமல் ஆண்டவர் சமூகத்தை நீங்கள் பதில் தரணும். ஓகேவா? டீலா? ஓ எஸ். ஏய், உனக்கு கல்யாணம் ஆகல என்ன? ஓகே 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 வாயாடி ஓகே. எவ்வளோமா கேளுங்க. ஒரு மனுஷன் தனியா இருக்கும் போது தனியா இருப்பது நல்லதல்ல. அவனுக்கு ஏற்ற காலத்துல எல்லாரும் நோட்டீஸ்ல என்ன பண்ணுவாங்க, இது அடிக்கிறாங்களா அடிக்கிறது இல்லையாமா? நான் உங்களை கேட்குறேன், கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி தனிமை நல்லா இருந்துச்சா, கல்யாணம் ஆயிட்ட பிறகு பெரிய தனிமையாகுதா?
இல்லை பிரேமம்மா வந்து அவங்களுடைய மீனிங் எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்க சொல்லுங்க, கல்யாணம் ஆயிட்ட பிறகு தனிமை ரொம்ப சந்திச்சா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தனிமை அது நல்லா இருந்துச்சா, அது பெஸ்டா இல்லை இது பெஸ்டா? கல்யாணம் ஆயிட்ட பிறகு தான் என்னதான் பார்த்த? பையனுங்க நீங்க ரொம்ப தனிமையை பார்க்குவே. உங்க அம்மா வரமாட்டாங்க, உங்க அப்பா வரமாட்டாங்க, உங்க அண்ணன் தம்பி வரமாட்டான், யாரும் வரமாட்டாங்க நம்மளுக்கு. நீ கட்ட பொண்டாட்டிய பார்க்கணும், பொண்டாட்டி அம்மாவை பார்க்கணும், அது சித்தி சொத்தி யாரெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் நீ பார்க்கணும். எப்படி வசதி? எப்படிமா வசதி? ஃபர்ஸ்ட் கல்யாணம் வரதுக்கு முன்னாடி நல்லா சிரிச்சுன்னு இருந்தேன். கல்யாணம் ஆனது என்ன ஆயிடுச்சு? இப்போ சிரிப்பு போயிடுச்சு. என்னம்மா ரெடியாகவே இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் கண்ணாடிக்கிட்டே ஒரு ரவ இருக்குவே. இப்போ அதாம்மா பேம்பர்ஸ் பேக்கு. ஏய் வா, ஏய் நானு யாரா இது? என்னடா நீ பண்ண? நீ உனக்கு 10, 30, 60 மடியில சருகி அப்படியே விழ போகிறாய். ஆமாவா? ஆமாதான். ஆமாவாப்பா. ஒத்த காலில் நிற்கிறார் மாப்பிள்ள. எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். இது சொல்லுது ஹீரோயின். எனக்காக எல்லாத்தையும் விட்டு வர்றாரு. உன்னையும் அனுப்பிச்சிடுவாங்க, எல்லாத்தையும் இல்லை உயிரையும் விட வச்சிடுவாங்க. அவனுக்கு 2 காலுக்குது, மென்டலுங்களே 2 காலுக்குது. இந்த காலை தூக்கணுமே, இன்னொரு காலை கூட என்ன பண்ணுவான்? இன்னைக்கு வேணும்னுங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? பிடிவாதமான பையனை நீ கட்டிக்கினேன்னு நாளைக்கு பிடிவாதத்தோடவே உன்னை விட்டு போவான். இன்னைக்கு வேணும்னு நாளைக்கு என்ன பண்ணுவான்? வேண்டான்னு சொல்ல முடியுமா? முடியாதா? உஷாரா சூஸ் பண்ணுவோம் பார்ட்னரை. நல்லாகிறான், எஃப்டியாகிறான், அதுக்கெல்லாம் பண்ணாத. அவன்கிட்ட குணம் எப்படி இருக்குது பாரு. வஞ்சித்துருவான். 4-5 பொஞ்சாதியை வச்சுக்கினா என்ன பண்ற? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வர ரூம் போலான்னு கூப்பிடுறான். கல்யாணம் ஆகிட்ட பிறகு வேற பொண்ணை கூடனா கூட மாட்டானா? சொல்லுமா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஆசை இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடியே இவ்வளவு ஆசை இருக்குது. வண்டி ஓட்டுன பிறகு இன்னொரு வண்டி ஓட்டணும்னு ஆசை வருமா வராதா? அந்த நாய்ங்க கூட போய் தூங்காத. உன் கல்யாண வாழ்க்கை விசேஷமா நடக்கணும். பைபிள் சொல்லுது கனமான திருமணத்தை பற்றிக்கோள் என்றாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியம் ஏற மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. வாழ்க்கை ஒரே வாட்டித்தாமா, நல்லா வாழுன்ற. லைஃப் இஸ் ஒன்லி ஒன்ஸ். இன்னைக்கு இந்த டைம் போச்சுன்னா நாளைக்கு அந்த டைம் என்ன ஆகாது. நல்லா யூஸ் பண்ணிக்கோ. உன் மயிலாட்டம், உன் அழகு, இதெல்லாம் இங்கெல்லாம் கடவுள்கிட்ட வேவாது. நீ சாவ விரும்ப. அம்மாங்களுக்கு கூட சொல்கிறேன், உன் பிள்ளைகள் புத்தி சொல்லு, அன்பா சொல்லிப்பாரு, ஸ்ட்ரிக்டா கூட சொல்லு. கேட்கலையா என்ன பண்ண தெரியுமாத்த? பைபிள் சொல்லுது ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுன்றார். யார் கையில் ஒப்பு கொடுன்றாரு? நீங்கள் கொடுக்காத சாப்டர் அவர் புதுசாக ஒரு சாப்டர் கிரியேட் பண்ணி காட்டுவார். அம்மா வீடு என்னான்ட்டு புத்தியை கற்றுக் கொடுக்குவார். நீங்கள் தான் தப்பு. அதெல்லாம் அம்மாங்கிறது தான் தப்பு. ரொம்ப சாப்பாடை கொழுப்பு ஊட்டி 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 கொழுப்பா சாப்பிடு, கொழுப்பா. இப்போ கொழுப்பா பேசுது. ஏன்? கொழுப்பு தானே உள்ளகுது. இன்ஸ்டாகிராம் பாருமா, சில அம்மாங்க கோவம், அது தாயா பேயானே கோவம் வருது. ஒன்றுமே இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிக்காது. இதுக்கு ஒரு என்ன வாங்கி கொடுத்துருவாங்க? போன் இந்தாம்மா, பர்த்டே கிஃப்ட். எவனா இழுத்து நீ போகிறதுக்கு இது டிக்கெட்மா, இந்த ஆல் டிக்கெட் வாங்கிக்கோ, இதில் இழுத்துன்னு போயிடுவேன். அவன் வருவான் சப்பாரு அம்மாங்க. ஏய் பையங்களை நான் சொல்கிறேன் பாருப்பா, நல்ல பொண்ணை பார்த்து கட்டிக்கோ, இல்லைன்னு நினச்சிக்கோ தலை கீழே போட்டுருவேன். உன் நல்ல பொண்டாட்டி கிடைக்கலன்னு நினச்சிக்க, கௌரவமாக எங்கே வேலைக்கு கூட நீ போய் சொல்ல மாட்டேன். புரியுதா? வேண்டாம். உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் கட் பண்ணி விடுங்க. சர்ச்சுக்கு வரதுலாம் எருமை சோறு கட் பண்ணதுக்கு. எங்க ரோஷம் வரணுமோ அங்க வரணும், வர வைக்கிறாரு. ஆமாவா? நீ சர்ச்சுக்கு வரலன்னா யாருக்கு லாபம்? எவ்வளவு பேர் சர்ச்சுக்கு வரல, யாருக்கு லாபம்? யாருக்கும் லாபம்லாம் இல்லை. எங்களுக்கு ரொம்ப லாபம், உனக்கு தான் நஷ்டம். உனக்கு புத்தியை சொன்னா உனக்கு கேட்குற மைண்ட் இல்லைன்னா நீ என்னத்தை விரும்புற?
ஐயோ போப்பான்ற நான், காத்து வரட்டும் போப்பா. அம்மாங்களுக்கு சொல்றேன், நல்லா ஒழுக்கமான இந்த டிவியில பாரு, நல்லா இடுப்பு ஆட்டினே, நீ கேள்வி ஆயிட்டு கூட யாரோ இடுப்பு ஆட்டின்னு கட்டி பிடிச்சின்னு பார்த்த மகன் அப்படியே பரலோகத்துக்கு அனுப்பிடுவேன் நான் வந்தேன். நாங்கள் கேள்வி அவரை வயசுல யாரை கட்டி பூச்சி என்ன ஆசை வருது உங்களுக்கெல்லாம்? இச்சையை பார்த்தா இச்சைதாம்மா வரும். கரெக்டா இல்லையா ராஜா? ரஜினியை பார்த்தா நீ யார் மாதிரி ஆசைப்படுவ? ஒண்ணுமே இல்லை கூட யார் மாதிரி பண்ணுவாரு? மென்ட்லு, புத்தி இல்ல அவங்களுக்கெல்லாம். ஆசை வருது அங்கேருந்து அதை கட் பண்ணுன்ற. நீ வேற கட் பண்ணு, மரம் கரெக்டா வளரும். நான் மரத்து மேல அடிக்கல, நான் வேற மேல அடிச்சுங்கிறேன். வேறெல்லாம் தாய் தகப்பன்கள். உன் பிள்ளை லிப்ஸ்டிக் இல்லைன்னா அழுவுதா, இப்பவே கண்ட்ரோல் பண்ணாத. பைபிள் இல்லைனா தான் அழுணும், அது ஜபம் இல்லைனா தான் அழுணும். மேக்கப் இல்லை அழுதுச்சுன்னா பேக்கப் ஆகுது அதுன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோ. ஏன்னா அந்த வயசுல அதுக்கு அந்த மாதிரி ஆசைகள் வர்றது ரொம்ப பெரிய டேஞ்சர். ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய டேஞ்சர். ஏன்னா தன் அழகை வெளிரங்கமாய் ரொம்ப ஆசைப்படுறவங்க காட்டுறவங்க எங்கேயோ போய் மோதுறாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஒழுக்கமாக வளருங்க. லிப்ஸ்டிக்கில் கூட ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வருதான். அவங்க இன்டேக் பண்ணும்போது அதில் இன்ஃபெக்ஷன் வருதான். அவங்க சும்மா எதோ பண்ணிட்டு போடுறாங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க. எனக்கு இந்த வயசானவங்க யங்ஸ்டர் மாதிரி பண்ணால் ரொம்ப கோவம் வரும். இப்போ ஒரு 60 16 மாதிரி பண்ணுச்சுன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். இந்த 16 60 மாதிரி பண்ணுச்சுன்னா அப்பவும் கோவம் வரும் எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி இருந்தா பைபிள் சொல்லுது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புத்தியா நடந்துக்கங்க. தாலி ஏன் போடுறாங்க தெரியுமா? யூ ஆர் ஆல்ரெடி பீன் ரிசர்வ்ட். நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அங்கே டேபிள் வச்சுக்கிறாங்க. என்னன்ட்டு நீங்கள் அந்த மாதிரி லைஃப் பண்ணிக்காங்க. யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. போதும், உங்கள் உடம்பு ஒருத்தர் காட்டிட்டீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, உங்கள் பிள்ளைங்க இருக்குது, போதும். ஒரே வாட்டி தாம்மா லைஃப். அவங்க கூட என்னத்துக்காக வரான் தெரியுமா? உங்க கூட ஒரு ராத்திரி தூங்கி ஏன் தான் வரான். தூங்கி ஏன்ச்சிட்டு உன்னுடைய ப்ளஷரை பார்த்துட்டானா ஆயிடுச்சு, திருப்பி கண்டுக்கவே மாட்டான். தூக்கி போட்டுருவாமா, டிஷ்யூ பேப்பர் மாதிரி போடுவான் உன்னெல்லாம். அதுக்கு தான் சொல்கிற, உஷாரா இருங்க, புத்தியா வாழுங்க. கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆன மாதிரி நடங்க, கல்யாணம் ஆகாத மாதிரி நடக்காதீங்க. வாழ்க்கைக்கு ஆபத்து. எந்த ஃப்ரெண்டும் கல்யாணம் ஆகிட்ட பிறகு பையன் ஃப்ரெண்டு வேண்டாம், பொண்ணு ஃப்ரெண்டு ஏதோ வேண்டாம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஒரு எண்டு வந்துடணும். கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஒரே ஃப்ரெண்டு தான், உங்கள் ஹஸ்பண்டு தான், அவ்வளோதான். வேறு யாரும் உனக்கு தேவையில்லை. சும்மா இவங்க முன்னாடி கொடுக்குதல் வாங்குதல் வேண்டாம். அதெல்லாம் நல்லா தெரில, அசிங்கமாகும். லைஃப்பில் போய் தலை குளிஞ்சிடுவீங்க. இப்போ இதெல்லாம் ஏன் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறார் தெரியுமா? உனக்கு நல்ல வாழ்க்கையை முன்னாடி தர ஆசைப்படுகிறார். இப்போ வர உங்கள் லைஃப் என்ன மாதிரி லைஃப் தெரியுமா? ரொம்ப நல்ல லைஃப்பை தர ஆசைப்படுறார். அல்லேலூயா. ஒரு சர்ச்சுக்கு வருது இல்லைப்பா, சர்ச்சுக்கு உனக்கு புத்தி வரணும். ஏன்னா புத்தி இல்லாதவங்க தான் சர்ச்சுக்கு வருவீங்க. இங்கே புத்தியை கற்றுக்க. உன் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு பைபிளில் நீதிமொழிகளை சொல்லிக்கிறார். அந்த மாதிரி வளர்த்து கற்றுக்கங்க. என்ன பேசுகிறோமோ அதை பேசுங்க. உங்கள் பிள்ளைலாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அம்மா அப்பா சொல்கிறேன் பாருங்க, உங்கள் பிள்ளைங்க உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீங்கள் தான் என்றைக்குமே உங்கள் பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். வளர்ப்பு சரியில்லை, வளர்ப்பை மாற்றிக்கோ. ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல, இதுக்கு மேலே அட்லீஸ்ட் ஏமாறாதன்ற. இதுக்கு மேலே அட்லீஸ்ட் ஏமாறாத. கர்த்தர் உன்னை காப்பாற்ற ஆசைப்படுகிறார். உனக்கு நல்ல வாழ்க்கையை தர ஆசைப்படுகிறார். ஒருவரும் கெட்டு போகாதபடியை கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தாராம். ஆமென், அல்லேலூயா. அப்போனா சர்ச்சுக்கு வந்துக்கிறது உங்களெல்லாம் கெட்டு போகிறதுக்காக இல்லை, கெட்டு போன வாழ்க்கையை நல்லதாக மாற்றத்துக்காகத்தான் கர்த்தர் பண்ணுவாங்க. நீ பண்ண தப்பை இப்போ பார்க்காத. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுக்கு மேலே என்ன பண்ணாத, புத்தி இல்லாத செய்யாத. புத்தி இல்லாத செய்யாதீங்க. ஆண்டவர் உனக்கு அலாரம் பண்ணி காட்டுவார். உனக்கு கொஞ்சம் சில காரியங்களை உனக்கு நோவும் ஆனால் எடுத்து காட்டுவார். உங்கள் பிள்ளையா இருக்கும், அதோட முகத்தை காட்டுவார். சொந்து போயிடாத, நம்பிடு கர்த்தரை. நல்லதுக்காகத்தான் கர்த்தர் செய்கிறார். உங்கள் வேலையில் யாரோ ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவாங்க. நீ சர்ச்சுக்கு வந்த பிறகு உங்கள் ஆஃபீஸில் பிரச்சனை வந்துக்கும்.
ரொம்ப நல்லது. அது உனக்கு புத்தி கத்து தரார் கர்த்தர். நீ சொல்லி கேட்கல, பட்டா கேட்க தான் பண்ண வச்சுருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. புத்தியா ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிப்பா. இன்னைக்கு ரொம்ப பேர் ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? they don't have a good friends. they don't have a கல்யாணம் ஆனவங்க இந்த புருஷனை விட்டு வந்தவங்க கூடலாம் ரொம்ப சேராதீங்க. ஏன்னா அது வாயிலேருந்து நெக்ஸ்ட் என்ன வர தெரியுமா? விட்டு வா விட்டு வா விட்டு வா தான் வரும். விட்டு வந்தால் கூட உங்களை யார் பார்த்துக்குவாங்கம்மா? யார் பார்த்துக்குவாங்க? உங்கள் அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 35 வயசுனா உங்கள் அம்மாவுக்கு ஒரு 60 70 80 பைபிள் சொல்லுது. இன்னொரு 10 வருஷத்துல உங்கள் மம்மி போயிடுவாங்க, டேடி போயிடுவாங்க. நீ யார் வீட்டில் உட்காருவேன்? அப்போனா அவர் கெட்டுவரோ நல்லவரோ உங்களுக்குன்னு ஒரு புருஷன் இருந்தாருன்னா ஒரு பாதுகாப்பு இருக்கும். புருஷன் இல்லாத வீட்டில் தேவையில்லாத கல்லுங்க வந்து உள்ளோன்னு பைபிள் சொல்லுது. யாரோ ஒருத்தர் ஒரு ஆம்பளைன் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு என்ன தெரியுமா? ஒரு சேஃப்டி. சேஃப்டியா? சேஃப்டி இல்லை சிஸ்டர். எதனா ஒன்றா ஏஞ்சி வெளியே போகிறதுக்கோ அது பண்ணுறதுக்கோ. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, இவர் தப்பு பண்ணுறாருன்ட்டு அவரை விட்டுறாதீங்க. எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. அப்போனா நீங்கள் எல்லாரையும் விட்டோம் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுங்க. அதுக்கு தான் சபை என்ன பண்ணுது, உங்களுக்கெல்லாம் புத்தி கற்று தருது. சத்தியம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க தெரியுமா? இதெல்லாம் எழுதுனது யார் தெரியுமா? சாலமோன். சாலமோன் யாரு? ராஜா. he was a king. he wrote this. I don't want money, I have money, but I don't have wisdom. God, என்கிட்ட பணம் இருக்குது, ஜனம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, ஆனால் நல்ல வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு புத்தி இல்லைப்பா. அப்பனா நல்ல வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் இல்லை, நீங்கள் செய்கிற வேலை முக்கியம் இல்லை, நல்ல புத்தியோடு நடத்துக்கணுமா. டிவி வித்துருங்கம்மா. என்ன கேட்டால் டிவியை வித்துரு. உங்களால் சீரியல் இதெல்லாம் பார்க்க முடியல, வித்துருன்றேன். உனக்கு இடரெல்லாம் இருக்கிறது என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? புடுங்கி போடுனாரு. அது என்னத்தை வச்சு சொன்னாரு? கண்ணை சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏன் கண்ணை சொன்னார் சொல்லுங்க? கண்ணு தான் சப்ளை பண்றது. கண்ணு என்ன பண்ணுது உங்களுக்கெல்லாம்? வாலிப பொண்ணுங்களை உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுது? கண்ணு தான் சப்ளை. ஏன்னா இங்க பார்த்ததா தான் உனக்கு ஆசை வருது. இங்க நீ பார்க்குற சீரியல்ல வராரு, சாரி ஃபிலிம்ல வருவார் த்ரிஷா. த்ரிஷாவாக ஆயிடுவேன். அப்படியே பார்க்குறேன். த்ரிஷா மாதிரி ரெடி ஆவேன், த்ரிஷா மாதிரி ஆடுவேன், த்ரிஷா மாதிரி பண்ணுவேன். நீ ஒரு புஷ்ஷா நீ. ஆனால் நீ என்ன பண்ணுவ சொல்லு? த்ரிஷாவா நினச்சிக்குவேன். உனக்கு ஒரு ஸ்டைலு. உனக்கு என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு பெருமை வருது. 10 ஆம்பளை உங்களை பார்க்குறாங்க பாரு, அதுக்கு தான் உனக்கு பெருமை வருது. உன் அழகுக்காகலாம் பார்க்கல, உன்னை அடையணும்னு பார்க்குறான். அந்த புத்தியை தெரிஞ்சுக்கோ. வயசான கேள்வியை கூட இந்த உலகம் பார்க்குதுன்னு பைபிள் சொல்லுகிறது. இச்சைக்கு வயசே இல்லை. சின்ன பிள்ளை நம்பாத, வயசாச்சு நம்பாத. இச்சைக்கு வயசே இல்லை. புத்தியா நடந்து கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. கணவன் மனைவி புத்தியா வாழுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். தாலி கட்டிட்டேன், புருஷன் ஆயிட்ட, பொஞ்சாதி ஆயிட்ட, புத்தியா வாழு. அப்பப்போ டிவோர்ஸ் போகாதீங்க. என்ன கிடைக்க போகுது டிவோர்ஸ் பண்ணி? உனக்கு அவன் லெட்டர் தரான், 10,000 ரூபாய் உங்கள் மூலியமாக சம்பாரிச்சிக்கிறான். அப்பப்போ கேஸ்கின்னு கூப்பிட்டு 1000 ரூபாய் சம்பாரிச்சிக்கிறான். உங்கள் மூலியமாக அவன் குடும்பம் என்ன ஆயிடுச்சு? வாழ்ந்துடுச்சு. நீங்கள் புத்தியோட இருந்தீங்கன்னா அவன்கிட்ட போக மாட்டேன், கர்த்தர்கிட்ட வருவேன். ரொம்ப இன்விடேஷன் என்ன தெரியுமா எழுதுறாங்க? marriage is being held in the church of the India, of the international church of the Thali is cutting here, coming here, all come, சாப்பிட்டு தட்டுகளை எச்சப்பட்டு போட்டு போங்க. கட்டின பேருக்கு என்ன சொல்றீங்க? எங்க போடுறீங்கன்ற? தாலி கட்டும் போது எங்க கட்டுறீங்க? சத்தமா சொல்லுங்கம்மா. எங்க பிரதர் கட்டுற? எங்க மக கட்ட? நீ தாலியில சர்ச்சில் கரெக்டா இல்லையா? தாலி கட் பண்ணனா கூட எங்க வாங்க வாங்கன்ற வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும். நீங்க வாங்க, இங்க வரமாட்டீங்க. ஏன்னா பாஸ்டர் தப்பு தெரிஞ்சா என்னை திட்டுவார். நான் திட்டுறது பரவாயில்ல. ஸ்டேஷனல் கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா பாமாயிலே இவனு ஏடு எண்டத்தி இருக்கிறாங்க. இவன் கேஸ் இவ கேஸ் ಯಾರ್ದಮ್ಮ ನಿಂದು ಕೇಸು? ನೀನಮ್ಮ 3 ಪುರುಷ ಅಲ್ಲ, ಬಾ ಬಾ ಬಾ. ಅದು ಚೆನ್ನಾಗಿದೆಯಮ್ಮ ನಿನಗೆ. ಇಲ್ಲಿ ಬಾ, ತಾಳಿ ಕಟ್ ಮಾಡಲ್ಲ, ಸೇರಿಸಿ ಕಲಿಸ್ತೀವಿ. இங்கே வர மாட்டேன். ஆனால் நான் சூட் கேஸ் எத்திக்குவேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஏம்மா கட்டின்னு வந்த?
ஏன் கட்டின? அவன் வாழ்க்கையே கெடுக்கிற, உன் வாழ்க்கைய என்ன பண்ணிக்கிற? கெடுத்துக்கிற. எங்கள் அம்மா என்னை எப்படி வாழை வச்சாங்க? உங்கள் அம்மா வாழை வச்சுருந்தா உங்கள் அம்மா கூடவே நீ என்ன பண்ணிக்கணும்? இருந்துட்டு செத்து போகணும் நீ கூட உங்கள் அம்மா கூடவே. ஏன் புருஷனை தேடின? அவன் வாழ்க்கை கெட்டு போச்சு இல்லையா? எங்கள் அப்பா என்னை எப்படி வாழை வச்சார்? பா என்ன போயிடா டே, எவ்வளோ போய் அவரை கேட்டால் தான் சொல்லுவார், இல்லைப்பா என்னால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு தான் அவன் கையில் கொடுத்த. நான் எங்கள் ஒய்ஃபை பார்த்து சொன்னேன், ஆனால் ஏன் பொண்டாட்டி டைமண்ட் எழுதி தர, மை வைஃப் இஸ் டைமண்ட். அது மவுண்டன் இல்லை, ஷீ இஸ் அ டைமண்ட் ஃபார் மீ. ஐ லவ் ஹர் so much. Not for her beauty, she has a diamond heart. ஆமென், அல்லேலூயா. என் கடவுள் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துக்கிறாருமா. If God is fake, even my life would be fake. என் லைஃப் ரியலாக நடக்குது because God guides me daily. ஏன் என்ன நடத்துகிற கடவுள் ஒன்று நடத்த மாட்டாரா? நீ ஒரு போதனைக்கு என்ன பண்ணு, உன் காதை கொஞ்சம் சாட்சிக்கோ. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்கள் வீட்டில் சமாதான வர்ணனை விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்து போங்க, புத்தியாக பேசுங்க. என் காசு என்னத்துக்கு உனக்கு நான் செலவழிக்கணும்? நான் சம்பாரிச்சுன்னு வந்து உனக்கு போடணுமா? அதுதான் பிரதர் தாலியோட ரிசல்ட்டு. ஒரு கட்டு கரண்ட் பில் கட்டு, வாட்டர் பில் கட்டு, புள்ள ஃபீஸ் கட்டு, பேம்பர்ஸ் பில் கட்டு, காலேஜ் ஃபீஸ் கட்டு, கட்டி நேக்கணும். நீ ஒவ்வொன்றுக்கும் நீ என்ன பண்ண தெரியுமா? கட்டி கட்டி லாஸ்ட் உனக்கு ஒரு பாடை என்ன பண்ணுவாங்க, அவங்க கட்டுவாங்க. நான் ரொம்ப வாட்டி யோசிச்சுக்கிறேன், பையன்களை ஏன் ஜல்தி சாவறாங்க? கட்டினே இருந்தா சாவாம என்ன இருக்கிறதில்ல. நான் 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் கட்டு 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 கட்டு. என் வைஃபை கேட்பேன், இது சத்தியம் எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சுதா? 35 கட்டிக்க மாட்டேப்பா, 55 கூட கட்டினதுக்கு ஒரு 5 வருஷம் வாழ்ந்து கூட செத்து போயிட்டுக்குவேன் நான். அம்மா நீங்களாம் எப்படிம்மா? என்னம்மா இந்த ஒரு காலத்தில் இப்போ கொஞ்சம் திரும்பி பாரு, அது பழைய ஹேண்ட்பேக், அதே பழைய பீ துணிகள், யாரோ மாதிரி அம்மா தாயே அம்மா எப்படி ஆயிட்டம்மா நீ? இதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க, வேற என்னத்துக்காக? பேக் தூக்கின்னு போறதுக்காக. அம்மா தாயே நல்லா பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணியா? அந்த சுகமே சுகம். நீ 7 மணி 8 மணி இப்போ ஆமேன்னு சொல்லக்கூடாது. நீ ஏய் சிட்டிமா அடிமா அந்த பையனை தாலி கட்டிட்ட பிறகு ஆமேன்னு இப்போ வாய்ப்பே இல்லை உனக்கு ராஜா. கல்யாணம் ஆனவங்களும் ஆமேன்னு சொல்லி எப்சிக் சொல்லிடு. ஆனே சொன்னியா நீ? ஆமேன்னு இல்லை தானே. கல்யாணம் ஆகாதுங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பா. ரொம்ப நல்ல லைஃப்க்கு இது பேச்சுலர் லைஃப் தெரியுமா? 8 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்லாம், வரலாம், காஃபி குடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதான் எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? எந்த அம்மா என் கையில் கொடுத்தாங்க அதே அம்மாவுக்கு கொடுத்துட்டு ஒரு வருஷம் கொஞ்சம் என்ஜாய் பண்ண. ஒரு நாளாகுது பிரதர், எப்போ நாங்கள் போகலாம் இல்லை வேற ஐயோ வேற ஐயோ வேற நானே எதாவது சொல்லி. ஆனால் நைஸ் விமன், மனைவி ரொம்ப நல்ல மனைவி. கடவுள் கொடுத்தது என்றைக்குமே நல்லது தான் இருக்கும். ஐ லவ் ஹர் so much. ஓகே கேளுங்க, என்ன சொல்லியிருந்தேன்? பேச்சுலர் லைஃப் இல்லையா? பேச்சுலர் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணு, புத்தியாக என்ஜாய் பண்ணு. வாலிபனே உன் வாலிப நாட்களை உன்னை படைச்ச கடவுளை நினை, படைச்ச கடவுளை நினைப்பா. கை காலு மூக்கு வாய் உன்னை வெளியே ஜெயிலில் இல்லாம வெளியே வச்சுக்கிறார், அவரை நினை. எதோ பொண்ணு சிருஷ்டிக்கிற நீ ஸ்ருதியை நினைச்சுக்கிற, எதோ ஒரு பொண்ணை நினைச்சுக்கிற, அவரை நினைப்பா. பா தூரத்தில் போகும்போது லவ் ரொம்ப நல்லா கோப்பா, கிட்ட வந்து பிறகு தான் தெரிஞ்சிடும். நான் ஒரு சாய் ஷாப்ல இருக்கும்போது ஒரு பாட்டு போட்டிருந்தான், காதல் என்பது காப்பியை போல ஆறி போனா. அவனே உண்மையா தான் பாடிக்கிறான். ஒன்னும் இல்லை, காஃபி சூடா இருந்தா குடிக்க முடியும், சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா. அதுக்கு தான் பிரதருங்கெல்லாம் தாடி கீடி எல்லாம் வளர்த்து அப்படியே ஒரு மாதிரியாங்க. என்ன ஒரு பிரதர் கேட்டார் அன்னைக்கு, நான் சொன்னேன் ஏன் பிரதர் கொஞ்சம் உடம்பு நல்லா வச்சுக்கோங்க பிரதர். நான் என்ன பண்ணுறது பிரதர், நான் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னாரு.
என்ன ஆச்சு பிரதர்? கல்யாணம் ஆச்சு பிரதர். என்னென்னவோ வருது பிரதர், இப்போ என்ன தெரியாமவே வருது பிரதர். நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், நல்லா எக்ஸசைஸ் பண்ணும் பிரதர். இப்போ உங்களுக்கு வரலையா பிரதர்? ஆமாம் பிரதர், கல்யாணம் ஆச்சு இப்போ தானே வந்து. ஆமாம் பிரதர். அப்போனா பாருங்க பிரதர், எங்க அத்தான் வந்துச்சு பிரதர். நல்லா என்ஜாய் பண்ணா. நல்ல ஒரு 25, 26, 28 அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணேன், நம்ம சபையிலலாம் இருக்கிறாங்க. நம்ம புள்ள அஸ்வினி கூட இருக்குது. எவ்வளோ நல்ல ஹஸ்பண்ட் கொடுத்துக்கிறாரு, எவ்வளோ நல்ல ஃபேமிலி கொடுத்துக்கிறாரு தெரியுமா? நீங்கள் நல்ல பிள்ளைய கூட ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. இஃப் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் யூ, காட் கைட்ஸ் யூ, நோ, யூ வில் கிவ் த பெஸ்ட் டு யூ மேன். உங்கள் ஹார்ட்டுக்கு பொறுத்துந்த மாதிரி தருவார். ஃப்ளெஷ்ஷுக்கு இல்லை, ஹார்ட்டுக்கு. நீ ஒன்றே இல்லாத போது உன்னை தாங்குவாங்க. உனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் இருக்கும், 5,000 ரூபாயில் நடத்துகிற ஒரு பொண்டாட்டியை தருவாங்க. நீ 40,000 ரூபாய் எடுத்து வந்து போட்டுன்னுக்குவேன். ஏன்னா அந்த மாதிரி பண்ணேன்னு கேட்கும். மலைகம் அதெல்லாம் மவுண்டன், நீ டைமண்டை பார்க்கல. கல்யாணம் ஆனவங்களாம் இப்போ ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்வே இது. இப்போ போயிட்டு நீ திரும்பி வர முடியாது. கல்யாணம் ஆகாதுங்க நீங்கள் ரொம்ப லக்கி. கல்யாணம் ஆகாதுங்க நீங்களாம் ரொம்ப லக்கி. தெரிஞ்சுக்க, புத்தியை கற்றுக்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு பொண்ணு அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வருதுப்பா. அந்த பொண்ணு உன்னை வேணும்ன்ட்டு விட்டுட்டு வருது. நாளைக்கு உன்னை கூட விட முடியாது. வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அவங்க பெத்த தாயே விட்டுட்டு உங்க கூட வருதுன்னா நாளைக்கு உன்னை விட்டு போறது கூட வாய்ப்பு இருக்குது. ஒரே ஆங்கிள் பார்க்காத, எல்லா ஆங்கிள்லயும் பார். உங்களுக்கு சொல்றேன், உன்னை அடினோன்னா என்னென்னவோ பண்ணுவான். பிங்க் கலர்னா பிங்க் வாங்குவான், சர்ச்சுக்கு கூட வருவான். கல்யாணம் ஆகிட்ட பிறகு சர்ச்சுக்கு வர மாட்டான். ஏன்னா உனக்கு வேணும், அவன் வேணுன்ற மாதிரி தாலி கட்டுற வரைக்கும் சர்ச்சுக்கு வருவான். தாலி கட்டிட்ட பிறகு ஜீசஸ் வேண்டாம். உன்னை அடினா எவ்வளோ தூரம் வேணா வருவாங்க. நான் சொல்கிறேன், அதுக்கெல்லாம் ஏமாந்து போவாங்க. சும்மா லைஃப் மெஸ்டப் ஆகிடும். ரொம்ப பேர் வந்து அழுகுறாங்கம்மா, கண்ணீர் விடுறாங்கம்மா. போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டேங்கிறாங்க, வெக்கம் கேடாகுது. லாயர்கிட்ட போக மாட்டேங்கிறாங்க, வெக்கமாகுது. பக்கத்து சந்தில் சொல்கிறதுக்கு வெக்கமாகுது. அத்தான் ஊழியக்கார்ட்ட வராங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள்லாம் ரொம்ப லக்கின்னு சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பேர் கொடுக்கப்படாது. அவர்னால நேசிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் கர்த்தர் கொடுக்கப்படுவார்கள். எவ்வளோ பேர் ராத்திரி நீங்கள் ஜெபம் பண்ணது கர்த்தர் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க. அல்லேலூயா. காரணம் என்ன தரமா? அவர் பேசுகிற தெய்வமாக இருப்பார். நீங்கள் பேசாதீங்க. உனக்காக அவரே வழக்காடுவார், உனக்காக அவரே பழி வாங்குவார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ புத்தியை காத்து கொள்ளுகிறவனுக்கு என்னத்தை கர்த்தர் தராரா? அப்போ புத்தி வந்துட்டு போயிடக்கூடாது. புத்தி எப்படி இருக்கிறது தெரியுமா? இட் ஹேஸ் டு ஸ்டே ஃபர்ம். டிசிஷன் எடுத்தா எஸ் ஷுட் பி எஸ், நோ ஷுட் பி நோ. இந்த வேலை வேணுமா? வேணும். இந்த வேலை வேண்டாயா? வேண்டாம். இந்த பையன் ஆண்டவர் பேசிட்டார், இல்லப்பா செட் ஆகாது நம்ம லைஃப், ஆண்டவர் ஏதோ அலாரம் காட்டுறார், வேண்டானா வேண்டாம். இந்த பொண்ணு வேணும்னா வேணும், வேண்டானா ஒன்று வெறும் அலாரம் தான் அடிக்குவார், பாம்பு வைக்க மாட்டாரு. பாம்பு வச்சா செத்துருவோம். டிக் 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 டிக்னு வந்து நீ கண்டுபிடிச்சிக்கணும், இது பாம்பு பாண்ட். ஆமாம், நல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் புத்தியா நடங்க, புத்தியான ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க. புத்தி இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணாதீங்க. பைபிள் சொல்லு, உலகத்தின் ஸ்நேகம் கர்த்தருக்கு, the friendship of the world is an enmity of God. ஆண்டவர் உன்னை என்னவா பார்க்குறாரா? உலகத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னா சத்துருவா பார்க்குறாரு உன்னை. உலக ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் உனக்கு. உலக போக்குற போறவங்களாம் வேண்டாம். ஆய் பாய் பேசி பழகு. எப்பவுமே அவங்க கூடவே உக்காராத. அந்த பேய் உன்னை பிடிச்சிக்கோ. பொறுத்தேன் பொண்ணு பற்றியே பேசிக்கிறான், நீ அவன் கூட உக்காந்தீங்கன்னா அவன் ஆவியை உன்னையே பிடிச்சிக்கோ. வாய் திறந்தா கெட்ட வார்த்தை பேசுவான். அவன் கூட சும்மா போய் ஒரு 2 வாரம் உட்கார, உங்கள் வாயிலே அந்த கெட்ட வார்த்தை வந்துடும். வரமா வராதா? யாருன்னா அவன் கற்று கொடுத்துக்கிறாங்களோ அம்மா அம்மான்னு பேசுன்னு யாரும் பேச மாட்டாங்க. யாருன்னா ஒருத்தர் பேசிக்குவா, நீ போய் பழகிப்பாரு, அவன்கிட்ட அதே மாதிரி நீயே பேசிடுவேன். அவ்வளோ பவர் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு. காலேஜில் கூட நல்ல புத்திசாலிங்க, பைபிள் சொல்லுது நீதிமொழிகள்ட்ட புத்திசாலி கூட சேரு. அப்போ நீ என்ன கற்றுக்குவ? புத்தியே. நம்ம எங்க எல்லாம் பிட்டச்சுங்க கூட போய் சேர்ந்துன்னு, லாஸ்ட் பெஞ்சில் அரட்டாச்சுங்க கூட போய் சேர்ந்துன்னு, ஓடி போகிற கேஸுங்க கூட சேர்ந்துக்கிந்தா நீ என்ன வர தெரியுமா? பிடி உஷா மாதிரி ஓடி போறாய். போ மகளே, உன்னை யார் தடுக்க வேண்டும்? நீ எதை விரும்பி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய்? அம்மா நீ போமா, நீ போமா, நீ நல்லா வாழுமா, உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டேன். கடவுள் இப்படியெல்லாம் பேசுவாரா பிரதர்? பைபிளை சரியா படிச்சுன்னா தெரியும். சும்மா இப்படி எடுத்து அப்படின்னா நானும் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரினா நல்லா ஷார்ப்பாக கொடுப்பா கத்தின்னு. அப்படிலாம் காட், யூ திங்க் காட் இஸ்
கைண்ட் பட் இஸ் நாட் சாஃப்ட். ஆண்டவர் கைண்டு தான், பட் இஸ் நாட் சாஃப்ட். யூ நோ ஒன் திங், அந்த மாதிரி பார்த்தா ரொம்ப பேரோட உயிர் காப்பாற்றப்பட்டுக்கையா. ஏன் அந்த 5 வயசு குழந்தை என்னையா தப்பு பண்ணுச்சு? என்ன தப்பு பண்ணுச்சு அந்த குழந்தை? இவங்க புத்தி இல்லாத மாதிரி வாழ்க்கை வாழ்ந்த தொட்டு அப்பாவியான புள்ள செத்து போச்சு. புத்தி இல்லாத ஒருத்தன் கூட போய் ரூம்ல தங்கினா என்ன தெரியுமா? வாந்தி வரும், ஒழிச்சு வைக்க முடியாது, வெளியே வரும். உஷாராயிரு, பாவம் கர்ப்பம் தளிக்கும், பாவத்தின் சம்பளம் எழுதி வைத்துக்கொள். ஆனா கர்த்தர் உனக்கு என்ன தர வந்தாரு? நல்ல வாழ்க்கை வச்சுக்கிறாருமா, மிஸ் பண்ணாத. கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறவன நல்ல வாழ்க்கை வச்சுக்கிறார் இயேசு, எனக்கு வச்சுக்கிறார். சாவை தேடி ஓடி இந்த எண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துக்கிறார். நான் கேட்டது 10 ரூபானா எனக்கு 100 ரூபாய் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். இன்னைக்கு கூட நான் விடுதலையாக ஊழியர் செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு நல்ல குடும்பத்தை இயேசு கொடுத்துக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்துக்கிறார், நல்ல பிள்ளையை கொடுத்துக்கிறார். அந்த நல்ல தெய்வத்துக்கு துரோகம் பண்ணாதீங்க. புத்தியை கத்துக்க, வாழ்க்கையை மாத்திக்க. தப்புன்னு தெரிஞ்சிச்சா விட்டுரு, தப்புன்னு தெரிஞ்சா விட்டுரு, தப்புன்னு தெரிஞ்சா விட்டுரு. பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ. 6 மாச குழந்தை ஃப்ரேசர் டவுன் வந்துக்கிறாங்க அபார்ஷன் பண்றதுக்காக. ஃப்ரேசர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. என்ன ஹாஸ்பிட்டல் பாது? கவர்மெண்ட் இது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. காக்ஸ்டோன் ஹாஸ்பிட்டல் பேரே காக்ஸ்டோன்களா? காக்ஸ்டோன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்க 6 மாசம் பிரெக்னென்ட். இவங்க சந்தோஷத்துக்காக யார் அழிக்க வந்துக்கிறாங்க? ஏய் வேண்டாயா, வேண்டாயா. கான்சிக்வன்ஸ் இஸ் வெரி ரியல் பிரதர். பெண்வெளிகள் உண்மைமா. அதுக்கு தான் குடிகாரனுக்கு கிட்னி போகுது, விபச்சாரனுக்கு மான மரியாதை போகுது, திருடனுக்கு ஜெயில வச்சுக்கிறார், பாவத்துக்கு மரணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சுதாமான் ஆகணும். வாண்டா, அதுக்கு ஆள் ஆயிடாத. அதை நம்ம சபையில ஆள் ஆயிடாத. ஏன்னா கர்த்தர் சொல்லி கூட நீ திரும்பி செய்தினா கர்த்தர் உன்னை விட்டு விலகி போவா. சங்கீதம் 51 சொல்றார் 11வது வசனத்துல, உங்களுடைய ஆவி என்னை விட்டு என்ன பண்ணாதீங்க. தேவனுடைய ஆவி உன்னை விட்டு போச்சுன்னா தான் இந்த ஆவிகளாம் உன்னை சேர ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. புத்தி இருக்கிறவங்களுக்கு தான் என்ன இருக்கும் தெரியுமா? நல்ல ஜீவன் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. வயசானவங்களுக்கு சொல்றேன், குழந்தையிலேருந்து சொல்லி வந்துக்கிறேன். பைபிள் சொல்லுது, சங்கீதம் 71 சங்கீதம் 17வது வசனத்தை வாசி. இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டங்களா? 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் சிஸ்டர். இல்லைன்னா கூட நான் எடுத்துக்குவேன் சிஸ்டர். தேங்க்யூ. சாம்ஸ் 71:17. ஓகே ஓகே. இங்கிலீஷில் வாசிங்கம்மா, தமிழில் வாசிமா. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். எப்போதுல நம்மளை போதித்து வந்தாரா? சிறு வயது, சின்ன வயசுல இருந்து உங்களை காப்பாத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துக்கிறாரா? ஆமென், அல்லேலூயா. பாப்பாங்களுக்கு சொல்றேம்மா, உன்னை ஏசப்பா இப்போ ஒண்டி நடத்தல, நீ உன் அம்மா வயிற்றுல இருக்கும் போதே கர்த்தர் உன்னை நடத்தின்னு வந்தேன். எவ்வளவு பேரை நடத்தின்னு வந்தாருன்னு நம்புறீங்க? நான் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை இயேசுனால எவ்வளவு பேர் சொல்ல ஆசைப்படுகிறீங்க? ஆமென், அல்லேலூயா. அப்போ நீ குழந்தையா இருக்கும் போதே நடத்தின ஆண்டவர் இன்னைக்கு உன்னை கைவிட்டுருவாரா? இன்னைக்கு உன்னை ஏமாத்துவாரா? இன்னைக்கு உன்னை வெக்கத்து கொண்டு வருவாரா? இன்னைக்கு உன்னை தலைக்கீழ போட விடுவாரா? சொல்லுங்க பிரதர். கர்த்தரை நம்புறவர்கள் ஒரு நாள் என்ன ஆக மாட்டாங்க, வெக்கப்பட மாட்ட. நீ எவ்வளோ அம்மாங்களுக்கு ஏன் புள்ளன்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க சொல்லு. காரணம் என்ன தெரியுமா? உன் புள்ளைய நம்புனே நீ, அதுக்கு தான் வெக்கப்படுற. கர்த்தரை நம்பு, வெக்கப்பட மாட்ட. என் தம்பின்னு சொல்றதுக்கு நீ வெக்கப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வெக்கப்படுற நீ அவனை ரொம்ப நேச. அந்த நேசிப்பை கர்த்தர் மேல் வை, நீ வெக்கப்பட்டு போக மாட்டான். இவர் என் கணவன் சொல்றதுக்கு என்ன பண்ண வர்ற ரொம்ப பேரு என்ன சொல்றாங்கம்மா? வெக்கப்படுறாங்க. காரணம் ஏன் தெரியுமா? ரொம்ப அவங்கள நம்புனாங்க. கர்த்தரை நம்புங்கம்மா, ஒரு நாள் உன்னை வெக்கப்பட என்ன பண்ண விட மாட்டார், விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. வாசிமா. சின்ன வயசுலேருந்து
தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். அல்லேலூயா. இது வேறிக்கையா அந்த பாடல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவில் என்னை பேரை சொல்லி அழைத்து என்னை கண்டார். ஆமீன். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கர்த்தர் புத்தியை கற்றுக் கொடுத்து நடத்துவாருன்னு சொல்லிட்டு ஜல்தி நான் முடிக்க ஆட்ட. சங்கீதம் 25:12. எல்லாருக்கும் புத்தி தர மாட்டார். தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவருக்கு தெரிஞ்ச வழியை யாருக்கு போதிப்பாரா? கர்த்தருக்கு பயந்தினா அவருக்கு ஒரு வழி இருக்குமா? அப்படின்னா ஜீசஸ் will be having a way. உன் லைஃபை லீட் பண்றதுக்கு அந்த வழியை யார் கத்து தருவாரா? அதுக்கு தான் பைபிள்ல சொல்லுது, அவரே வழியும் சத்தியமும். கடவுள் வழி திறந்தாருன்னா ஒரு மனுஷனை மூட முடியாதா? உனக்கு கடவுள் கூப்பிட்டது உண்மைன்னா வழி திறந்தனே இருக்கும். ஒரு நாள் நீ மேலே போனி நான் கீழே வரவே மாட்டேன். ஏன்னா கர்த்தர் கொண்டு போற விதம் வித்தியாசமா இருக்கும். உன் வழிகள் உன் நினைவுகள். அப்பனா அவருக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கிறார் உன்னை நடத்துறதுக்காக. காலையில ஏஞ்சி கேளு, ஆண்டவரே எனக்கு வீடு இல்லைன்னு கேட்காத, எனக்கு ஒரு வீட்டுக்காக நன்றிப்பா, நீ நடத்த போற கிருபைக்காக நன்றின்னு சொல்லு. உனக்காகவே ஒரு வழியை உண்டாக்குவா. உனக்காகவே ஒரு மனைவியை வச்சிருப்பார். உனக்காகவே ஒரு கணவனை கர்த்தர் வச்சிருப்பார். உனக்காக ஒரு பிள்ளையை வச்சிருப்பார். உனக்காகவே ஒரு ஊழியத்தை வைத்திருப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம சபைக்கு ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, பிரதர் பையன் பாஸ் ஆயிட்டான் பிரதர், ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரில பிரதர். காலையில் ஏன் ஏசப்பா கிட்ட கேட்ட பிரதர், ரொம்ப கடன் இருக்குது பிரதர், முடியல என்னால். ஆனால் என் பிள்ளை இப்போ சேஞ்ச் ஆகிட்டா பிரதர், சர்ச்சுக்கு வந்து என் பிள்ளை ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டான். இப்போ எனக்கு எல்லாமே பண்ணுறேன். என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு எனக்கு காசு தரான் பிரதர் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர் அப்படின்னு. இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை பிரதர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜோம் பண்ணுங்க சிஸ்டர், அவருன்னு ஒரு வழி வச்சிருப்பார். அந்த வழியை கர்த்தர் தரப்பார். சிஸ்டர் நான் சொல்கிறேன் பாருங்க, தேவ நாம மகிமைப்பட்டோம். அந்த சிஸ்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க, பிரதர் காலையில் ப்ரேயர் பண்ண பிரதர், என் ஆஃபீஸ் பிரேக்காக வெளியே வந்தேன், காஃபி குடிச்சிருந்தேன் பிரதர், ஒரு பேம்ப்ளெட் கொடுத்தாங்க. வந்து அந்த பேம்ப்ளெட்டை பார்க்கும்போது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, லோன் ஃப்ரீன்னு போட்டுக்கிறாங்க, ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட் லோனு. அந்த கொடுத்துரு சொன்னாங்களா, வாங்க பிரதர் ஒரு வாட்டி வாங்க, லோன் வேணும்னா காசு தரணும். அவங்க சொன்னாங்க, எனக்கு தரமாட்டாங்க, நான் ஆல்ரெடி என்ன ஆகிட்டுக்கிறேன், கடன்காரனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு இப்போ காசு வேணுமாக்குது. ஐயோ வாங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா, கூப்பிட்டுன்னு போனாங்க. கூப்பிட்டுன்னு போய் பார்த்தா அவ்வளோ அழகாக அந்த பையனுக்கு எவ்வளோ ஃபீஸ் வேணுமோ ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் அழகாக அந்த காசை வந்து அவங்க கொடுக்க வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி அந்த புள்ளைய போய் காலேஜில் சேர்க்க, அவங்க காஃபி குடிக்க வெளியே வர, இவங்க பேம்ப்ளெட் எடுத்துன்னு வந்து கையில் தர்ற, இவங்க மூலியமாக அவங்க தேவையை சந்திக்க கர்த்தர் வழி தரப்பா. ஆச்சரியமான கதவுகளை கர்த்தர் தரப்பா. அவரை நம்புறியா? ஒவ்வொரு பாதத்தையும் காலில் வைக்கிறதுக்கு முன்னாடி கேளு, காலையில் ஏஞ்சி வெளியே போகிறோம்பா, நீ வழி நடத்துப்பா. உங்களோட வார்த்தை என் பாதத்துக்கு என்னவா இருக்கட்டும், என்னை வலது பக்கமும் இடது பக்கம் என்னை காத்து நீ நடத்துங்கப்பான்னு சொல்லு. அழகா நடத்துவார்மா. ஒரு ஆக்சிடென்ட் இல்லாமல், விபத்து இல்லாமல், தற்கொலை இல்லாமல், டிவோர்ஸ் இல்லாமல், கொலை இல்லாமல், சண்டை இல்லாமல் உன் குடும்பத்தை அவ்வளோ அழகாக கட்டி மேலே கொண்டு வந்துடுவார்மா. இனி குடும்பத்தை புத்தி இல்லாத தொட்டு தான் என்ன ஆகுறாங்க எல்லாரும், சண்டை. வீட்டில் பணம் காசு முக்கியம் இல்லை, புத்தி ரொம்ப முக்கியம். ஆமாம். அல்லேலூயா. கொஞ்சமாக பேசுங்க, ஞானமாக பேசுங்க. மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சமாக பேசுங்க, வெறும் சும்மா டு த பாயிண்ட் பேசிட்டு என்ன பண்ணுங்க போயிடுங்க. நீங்கள் எவ்வளோ உங்கள் வார்த்தையை கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோ கர்த்தர் உனக்காக பேச ஆரம்பிச்சிடுவார். ஆமாம். அல்லேலூயா. புத்தியாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஒரே வாழ்க்கையம்மா, கெடுத்துக்காதீங்க. புத்தியாக சாப்பிடுப்பா. கண்டதை போன்னு சாப்பிட்டு என்ன பண்ணாத, வியாதியை வர வச்சுக்காத. காலையில் கறி, மத்தியானம் கறி, ராத்திரி கறி, அப்பா பாடியெல்லாம் சொறி. ஒருத்தருக்கு உடம்புல எவ்வளோ கேலரிஸ் இருக்கணும்னு டாக்டருங்க சொல்கிறாங்க. அளவுக்கு மீறி போச்சுன்னா வெஞ்சிடுமா. அம்மங்களே வெஞ்சிடும் உடம்பு.
சுகர் வரக்கூடாதுன்னா என்ன சாப்பிடாதீங்க. டாக்டர் சிம்பிளா சொல்றாரு, உனக்கு சுகர் வரக்கூடாதுன்னா சுகர் வந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடு, உன் சுகர் வராதுன்றாரு. சிம்பிளா சொன்னாரு. உனக்கு பாவம் வரக்கூடாது, சாபம் வராதுன்னா பாவம் சாபம் வந்த மாதிரி இப்பவே ஜெபம் பண்ணிப்பாரு, உனக்கு பாவம் சாபம் என்ன வராது? வராது. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நீ ஜெபம் பண்ணினா உன்னை பிரச்சனை கர்த்தர் மேற்கொண்டு வச்சிடுவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப யாருக்கு கர்த்தர் கைட் பண்ணுவாரு? என்ன பயம்னா என்ன? கடவுள் மேல பயம்னா என்ன? என்னம்மா பயம்னா கடவுள் மேல? என்னம்மா பயம் இல்லையா? கடவுள் மேல பயப்படுதுன்னா என்ன? என்ன மகம் கேட்டும் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கீழ்ப்படிதல். பயமாகிறதா? ப்ரேயர் பண்றது இல்ல. ப்ரேயர் பண்றது கரெக்ட். பயம்னா என்ன? கடவுள் பயம்னா என்ன? தவறு செய்யறதுல பாவத்தை பார்த்தா அவங்களுக்கு என்ன வரணும் தெரியுமா? கோவம் வரணும். கடவுளை பார்த்தா அவங்களுக்கு என்ன வரணும்? பேயை பார்த்தா கூட உனக்கு கோவம் தான் வரணும். அவனை பார்த்தா பயப்படக்கூடாது. பாவத்துக்காக பயப்படுறவங்க, என்னைக்குமே பாவத்தை விலக்கி காக்கிறவங்க, பிசாசெல்லாம் பார்த்தா பயப்படவே மாட்டாங்க. வெறும் உங்கள் வீட்டில் தேவ பயம் இருந்தால் போதுமா, உன் குடும்பத்தை ஆண்டவரே கட்டி காப்பாற்றிடுவார். உங்கள் வீட்டில் இருக்குதா கடவுள் பயம்? இருக்குதா? லாஸ்ட்டாக சொல்கிறேன், உங்கள் வீடு கடவுள் பையத்தோடு இருந்துச்சுன்னா நீங்கள் குடும்பத்தை கட்டாதீங்க, அவரே அழகாக கட்டிடுவார். தேவன் வீடை கட்டாவிட்டால், இயேசு உங்கள் வீடை கட்டாவிட்டால், கட்டினதும் என்னென்ன கட்டினீ அப்போ சொல்லுங்கம்மா? தனலட்சுமி பேங்க் லோன், வீடு, டாடா பிர்லா சிமெண்ட், எல்லாத்தையும் கட்டு. அப்படியே கட்டுமே டாப்பா நிற்க. இப்படி கட்டு. துபாயில் என்ன ஒன்று ஒரு இருக்குது, என்ன பார்ப்பேன், பிரிட்ஜ் கேல்வரியா, புட்ச் என்ன புட்சு, புட்ஜு வந்துக்குதா, புட்ஜு புட்ச் கலிஃபோர்னியா, அந்த மாதிரி கட்டுமா. ஆனால் பைபிள் சொல்லுது, அவர் உன் வீடை கட்டாவிட்டால், என் புள்ள டாக்டர் புட்ச் ஆயிடும். புட்ச் கலிஃபோர்னியா. கடவுள் இல்லாத என்ன பண்ணாத புட்ஜ பஜ்ஜி மாதிரி போயிடுவே நீ. ஆமென், அல்லேலூயா. உங்க வீட்டில் என்ன இருக்கணும்? உங்க வீட்டில் என்ன இருக்கணுமா? உன் குடும்பத்தை தேவனை நடத்த வேண்டும். உன் பிள்ளைகள் தேவனுக்காக வாழ வேண்டும். உன் குடும்பத்தில் முதலாவது தேவனுடைய பயம் இருந்தா தான் கர்த்தர் நடத்த ஆரம்பிப்பா. கர்த்தருக்கு பயப்படுறவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. சவாலா இருப்பாங்க. என் கர்த்தர் நடத்துவா. வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குவா. மரண இருள் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். என் தலையை அபிஷேகம் பண்ணி கம்பீரத்தோடு என்ன நடக்க வைப்பா. யாருக்கு தெரியுமா? தேவனுக்கு பயப்படுறவங்க. பயப்படுறீங்களாமா நீங்களா? பையனா கம்யூனியன் எடுக்கும் போது நடுக்கம் வருதல்ல, சர்ச்சுக்கு வரும்போது நடுக்கம் அல்ல, சத்தியத்தை கேட்ட பிறகு நடுக்கமாய் வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இல்லப்பா இல்லப்பா, இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன்ப்பா. ஐயோ இந்த ஆசைலாம் எனக்கு வேண்டாம்ப்பா. ஐயோ இந்த மாதிரி பணம் வேண்டாம்ப்பா. எங்க அப்பா எனக்கு எவ்வளோ விலையேற பெற்ற தேவ அன்பு எனக்கு கொடுத்து, இதெல்லாம் வேண்டாயா. இந்த பொண்ணுக்காக இயேசுவெல்லாம் விட மாட்டேன்ப்பா. நான் நீ வேண்டாம் போமா, எனக்கு இயேசு தான் வேணும். நீ வேண்டாம் போப்பா, எனக்கு இயேசு தான் வேணும். நான் சாகுற வரைக்கும் என் கூட வருவார் அவரியா. நான் செத்து போன பிறகு கை கழுவி வீடை மாத்தி பெயிண்ட் அடிச்சு எல்லாம் மாற உலகத்துக்கு என் கூட நிரந்தரமா இருக்கு அந்த இயேசு தாயா எனக்கு வேணும். அவர்கள் தான் தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகள். அவர்களை தான் தேவன் கட்டுவா. அவர்களை தான் தேவன் உயர்த்துவா. உனக்கு அம்மா இல்லைன்னா அம்மாவா இருக்குவார். உனக்கு அப்பா இல்லைன்ற ஃபீலிங்கே இருக்காது. உனக்கு ஒரு குடும்பமா என் கர்த்தர் நிலை நடத்துவா. என் தனிமையின் பாதையில யார வரலாமா? எங்க அப்பாவை தவிர. அதுக்கு தான் தைரியமா சொல்றேன். நானே என் கூட எங்க அப்பா இருக்கிறார். என் கூட எங்க அப்பா இருக்கிறார். நான் மரணம் வரைக்கும் டச் பண்ணிட்டு வந்துக்கிறேன் என் லைஃப்ல. சின்ன விஷயத்த நான் பார்க்கலன்னு நினைக்காதுங்க. சாவு கதவு என்னை தட்டினது, ஆனா என்னை மேற்கொள்ளவில்லை. என் கர்த்தர் என்னை காப்பாற்றினா. ஆமென், அல்லேலூயா. பயந்து வாழ்கம்மா. உன் காலேஜில் என்ன பண்ணு? பயந்து வாழு. அடுக்க ஒடுக்கமா வாழு. கிறிஸ்தவ பிள்ளையா வாழு. உன் நடத்தையில, உன் உடையில, உன் பாவனையில புத்தியா பண்ணு. புத்தியா ரெடியாவு. டிரான்ஸ்பரண்டான ட்ரெஸ் எல்லாம் போடாத.
டீப் நெக்கெல்லாம் போட்டுக்கின்னு வந்து இப்படி இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆண்டவர் என்ன பண்ணாத, உன்னை பார்க்குவேன், கடவுளை பார்க்கணும், உன் குணம் மாறணும், உன் மார்பு உன் புருஷனை தவிர வேற யாரும் பார்க்க கூடாது. பைபிள் சொல்லுது விபச்சாரியோட மார்பை உரைப்பார்களாம். உன்னை யாரை டச் பண்ண விடாத. மெயின்டைன் தி பவுண்டரிஸ். அது உனக்கு ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்த ஆண்டவர் அவர். அந்த விபச்சாரியா இருந்தா எல்லாரையும் உரைப்பை விடுவேன். நீ பரிசுத்தமான பிள்ளையா இருந்தா லிமிட்டை மெயின்டைன் பண்ணுவா. பிரதர்ஷங்க சொல்ற, எல்லா வீட்டு தோசையை பார்க்காத, வாழ்க்கையை இழந்து போயிடுவாய். வாழ்க்கையை இழந்து போயிடுவாய். உன் மனைவியை ஏமாத்தாத, உன் பிள்ளைகளை ஏமாத்தாத. தேவனுக்கு பயந்து வாழு. எல்லா பொண்ணையும் பார்க்க வராத சர்ச்சுக்கெல்லாம். எந்த பொண்ணு பையனை காதலிக்கிறதுக்காக சர்ச்சுக்கு வராதப்பா. இது பார்க்க இல்லை, இது நியாயம் திருப்புற இடம். இது நல்லது எது கெட்டதுன்னு ஜலிக்கிற இடம் இதுதான். இங்கே வந்து மாஸ்க் போட்டுனாலாம் நடிக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த வலிக்கு நீ ஆளாயிடாத. கர்த்தர் உன்னை நடத்த ஆசைப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் யாரை நடத்த வரப்போ? தேவனுக்கு பயந்து. உங்கள் வீட்டில் தேவ பயக்குதா? நான் இப்போ உங்களை கேட்குறேன், தேவ பயக்குதா? தேவ பயம் இல்லைன்னா என்னென்ன நடக்கும் தெரியுமா? அசிங்கமானதை டிவியில் போட்டு பார்த்துன்னுக்குவீங்க. தேவ பயம் இல்லைன்னா அசிங்கமானதை நீங்கள் பார்த்துன்னுக்குவீங்க. தேவ பயம் இருக்கிறவங்கள கர்த்தர் நடத்துவார். சவாலாக சொல்கிறேன், அக்ரிமெண்ட் கூட எத்தனுவாங்க, எங்கள் அப்பா நடத்துவார் உன்னை. ஒரே ஆள் தானே, ஆனால் 1000 பேரோட பலன் கர்த்தர் உன்னை தருவா. பைபிள் சொல்லுது, என்ன மாதிரி பலனை கர்த்தர் தருவாரா? காண்டாமிருத்துக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் 1000 கொம்பு இருக்கும், உனக்கு ஒரே ஒரு கொம்பு ஆவியான ஒருத்தர் இருந்தா போதும். எந்த மிருகமும், ஒரு மிருகம் கூட உன்னை டச் பண்ண கர்த்தர் விட மாட்டார். சவாலாய் நிக்க கர்த்தர் விடுவா. அல்லேலூயா. குடும்பம் உன்னை விரோதமா தள்ளட்டும், ஃப்ரெண்டு உன்னை விட்டு போட்டும், சொசைட்டி மாறட்டும், கர்த்தர் மாற மாட்டார். ஆமென், அல்லேலூயா. பயந்து வாழ்ந்து பாருங்க, அதுல வர ருசியே வேறவா. ஆமென். எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த ரத்தத்தை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எங்கள் அப்பா கொடுத்த என் உயிரை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எங்கள் அப்பா கொடுத்த ரட்சிப்பை நான் என்ன பண்ண மாட்டேன். அம்மா, கல்யாணம் ஒன்றுமே இல்லைம்மா, குழந்தை பெற்றுக்கிறது ஒன்றுமே இல்லை, பணம் காசு ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை ராஜா, சிம்பிள். அதெல்லாம் உனக்கு ரொம்ப ஈஸியாக ஏசப்பா தருவார்ப்பா. அது பெஸ்ட்டானது வாங்கிக்கோ. நல்ல பணம் விட்டே இருக்கட்டும், நாசமான பணம் வேண்டாம். சம்பாரிச்ச பணமே கையில் நிற்க மாட்டேங்குதான். யார் வைத்த வாயை அடிச்ச காசெல்லாம் நிற்கமா? நல்ல மாதிரி காசு சம்பாரி, சின்ன வீடை கூட இரு, சந்தோஷமா இருப்பாய். அந்த சின்ன வீட்டில் யார் நடத்துறது தெரியுமா? இயேசு தகப்பனா நிற்கிறார். நீங்க அநேக பேரோட வீடுகளெல்லாம் ஆண்டவர் மாற்றி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை வளர்க்க ஆரம்பிச்சுனுக்கிறார் கர்த்தர். உன் குடும்பத்தை நடத்துனுக்கிறதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வேற கம்பெனி, இன்னொரு கம்பெனிக்கு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை வளர்க்க ஆரம்பிச்சுனுக்கிறார். இந்த ஜனங்களை அந்த ஜனங்களை பிரித்து எடுத்து உன்னை நடத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை வளர்க்க ஆரம்பிச்சுங்கிறார் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க, தேவனுடைய பயத்தை நான் நடக்க போகிறேன்ப்பா. ஏமாந்ததெல்லாம் போதுமா, இனி நீங்கள் கோலனா இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபூலாக மாறாதீங்க. நோ ஒன் ஷுட் ஃபூல் யூ. பொண்ணுங்களை சொல்கிறேன், உன்னை ஏமாற்றிடக்கூடாதுமா, உன்னை டிசீவ் பண்ணிடக்கூடாது. வாலிப பையனே, உன்னை ஏமாற்றிடக்கூடாது. ஒரு பையனுங்க வந்து அழுகுறாங்கன்னா, என்னால் தூங்க முடிய மாட்டேங்குதுண்ணா, அந்த பொண்ணு ஞாபகமே வருதுண்ணா. பாவம், பிள்ளைங்க ரொம்ப ஆசை வச்சுட்டுக்கிறாருங்க. வேண்டாப்பா, உண்மையான லவ் பாய்வதெல்லாம் சூப்பராக வாழ. யார் இந்த மாதிரிலாம் லவ் பண்ணுறாரு? நம்மளெல்லாம் யார் லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. யாரும் லவ் பண்ண மாட்டாங்கம்மா. பெஸ்ட் லவர் இஸ் ஜீசஸ் மேன். டோன்ட் மிஸ் ஹிம். நல்ல சான்ஸ். நாளைக்கு இந்த உலகம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம இந்த சத்தியத்தை கேட்டு நடந்தீங்கன்னா நாளைக்கு அப்பா மடியில் நம்ம இருக்க போகிறோம். இந்த சர்ச்சை வேற எந்த சர்ச்சும் இல்லைப்பா. This is none other than the house of God, and this is the gate of. இது பரலோகத்தின் வாசலாக இருக்கிற சபை. இது நீ பரலோகத்துக்கு போகணுன்னு வந்தா இங்க வா, கண்டிப்பா பரலோகத்துக்கு போகலாம். இல்லை இந்த உலகத்திலேயே நீ இருந்து சந்தோஷமா வாழ்ந்து பார்க்கணுன்னா சர்ச்சுக்கே வராத. சிம்பிளா எல்லாமே கிடைக்குது. நீ வேலை செய்ய, காசு கிடைக்குது, பொண்ணை கட்டிக்க, குழந்தை பிறந்தது, சிம்பிள் அதெல்லாம். ஆனா இங்க வரணும்னா இப்படி தாயா வாழ்ந்தாகணும். ஆமென், அல்லேலூயா. டெம்பரவரி உலகம்.
மாயமான உலகம், மயங்கி போயிடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க தேவனுடைய பயத்தோடு நான் வாழ போகிறேன். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, இனி வரைக்கும் பரவாயில்ல. ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணியிருந்தா இனி வரைக்கும் என்னது உனக்கு சான்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறதுக்காக தான் கர்த்தர் கூப்பிட்டார். நீ பண்ணுறது தப்புன்னு எடுத்துக்காட்டுறதுக்காக தான் சபை கொண்டு வர. இனி என்ன பண்ணது, அதை தவிர செய்யாத. போய் கேளு ஆண்டவர்கிட்ட, நீ கைட் பண்ணப்பா, நான் இந்த தப்பை என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது கேளு. கண்டிப்பாக உன்னை கர்த்தர் நடத்த ஆசைப்படுவார். உனக்கு வார்த்தையாக இருந்து உன்னை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே உங்கள் வலது கரத்துக்கு உயர்த்தி